ஜெய்பி. முதலில் இது போன்ற ஒரு பதிவை நீங்கள் உருவாக்குவது கண்டு உங்கள் பணியை நான் பாராட்டுகிறேன். நான் இளவயதில் எனது சொந்த ஊர் வந்து திண்டிவனம் அருகாமையில் ஆத்தூர் அப்படிங்கிற ஒரு குக்கிராமம். அந்த கிராமத்தில் சிறு வயதில் நாங்கள் சொந்த ஊருக்கு என்னுடைய தந்தையார் அழைத்து செல்கின்ற பொழுது அங்கே வந்து ஒரு சாதி கலவரம். அப்பொழுது முதலிலே எனக்கு வந்து இது போன்ற ஒரு சூழல் இருப்பது தெரிய வந்தது. அந்த கலவரமே என்னால் தான். அது ஒரு பதிவு செய்யணும். அதை எனக்கு வந்து அப்போ இது பள்ளி வாழ்க்கை 4 வயசு இருக்கும். அப்போ நான் இங்கே வந்து கோதை நர்சரின்னு ஒரு ஸ்கூல் இருந்தது கோம்பேட்டில். அந்த பள்ளிக்கூடத்தில் வந்து இப்போல்லாம் அந்த எல்கேஜி யூகேஜி மாதிரி அப்போ கிண்டர் கார்டன் அந்த லெவலில் தான் இருக்கும். எங்கள் அம்மா அப்பாவுக்கு ஒரு ஆசை, நம்ம குழந்தைங்களையும் இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்க வைக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு ஆசையில் ரொம்ப வேலை சேர்த்து விட்டாங்க. அப்போ அங்கே ஷூலாம் கம்பல்சரி. அதை போட்டுக்கிட்டு தான் போயிருந்தோம் நாங்கள். திண்டிவனத்துலேருந்து எண்டூர்னு ஒரு கிராமம், எண்டூர்லேருந்து ஆத்தூருக்கு வரணும். அது வந்து முழுக்க ஆதிக்க சாதியினர் இருக்கிற ஒரு பகுதி. அந்த பகுதியில் வந்து தான் எங்கள் சேரிக்கு நாங்கள் வரணும். வேறு வழி கிடையாது. அப்படி இல்லைன்னா ஒரு 3 கிலோமீட்டர் திண்டிவனத்துலேருந்து காவேரிப்பாக்கம் ஏரியில் இறங்கி வரணும். இது ரொம்ப தூரமாக வரும்பொழுது என்னுடைய தாய் மாமன் வேலுங்கிறவர், அவர் வந்தவாசி அருகாமையில் உள்ள நடுகுப்பம் பகுதியை சேர்ந்தவர். அந்த ஊரில் நடந்த திருவிழாவிற்கு நான் எல்லாருமே குடும்பத்தவர்கள் போயிட்டு இருக்கிறோம். என்னை தோல் மேலே சுமந்துட்டு வராரு. இப்போலாம் குழந்தைங்களை இப்படி வச்சுட்டு வருவாங்களா அந்த மாதிரி வரும்பொழுது எண்டூர் என்ட்ரான உடனே அந்த ஊர்க்காரங்களாம் வந்து செருப்பு கேட்டா அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் மாமாவை. அவங்க வந்து அதெல்லாம் தெரிஞ்சதுனால அவரும் எங்கள் கூட வந்தவங்கலாம் கழட்டிக்கிறாங்க. கழட்டிட்டு வரும்பொழுது நான் ஒரு தோல் மேலே உட்காந்து என்னையும் கழட்ட சொன்னாங்க. எனக்கு நல்ல கவனம் இருக்குது. அப்போ நான் சொன்னேன், எங்கள் அப்பா வாங்கி கொடுத்த செருப்பு நான் ஏன் கழட்டணும் அப்படின்னு நான் கேட்டேன். நான் சிறு குழந்தைங்க கூட பார்க்காம ஆவேசமெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, ஜாதியெல்லாம் பேசினாங்க. எனக்கு நல்ல கவனம் இருக்குது. சரிட்டு எங்கள் மாமா வந்து மறுதளித்து எங்கள் நான் சொல்கிறது வேறு மாமா, தாய் மாமா, அவர் வந்து குழந்தையத்துக்கு நீங்கள் ஷூ காட்டி சொல்கிறீங்க, அதெல்லாம் சரியில்லை, நீங்கள் பேசிகிட்டே இருக்கிறாரு. அதுக்குள்ளே கும்பல் சேர்ந்துட்டாங்க. வாக்குவாதங்கள் அதிகமாச்சு. உடனே ஊருக்கு ஒதுக்குப்புறமாக ஒரு தெருவு இருக்கும். அந்த தெருவில் தான் நம்மளை வர அலோவ் பண்ணுவாங்க அப்போலாம். அது ரொம்ப கொடுமையான ஒரு ஊர். அதாவது தமிழகத்தில் இருக்கிற குறிப்பாக வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவர் முழுக்க அவங்க தான். அவங்களுடைய ஆதிக்கம் தென்னார்காடு மாவட்டம். அப்போ அது இப்போ தான் விழுப்புரம். எந்த ஆண்டு அப்படின்றது 64, 1964 தான் நடந்தது. ஆமாம் ஆமாம். எனக்கு காது குத்தின வயசு. அது அந்த பீரியடில் நான் அதுக்கு அந்த கலவரத்தை நான் பார்த்தேன். எனக்கு அது அந்தளவுக்கு ரொம்ப ஆழமான ஒரு மனசில் ஒரு இது இருக்குன்னு நினச்சி. அதுக்கப்புறம் 7 வயசு இருக்கும்பொழுது கோயிலில் ஒரு பிரச்சனை நடந்தாங்க. அந்த கலவரத்தை பார்த்தேன். நான் வசிக்கின்ற குரோம்பேட்டை பகுதியில் வந்து இங்கே முத்துமாரியம்மன் ஒரு ஆலயம் இருக்குது. இந்த ஆலயத்தை உண்டு பண்ணியவர்கள் நம்ம சேரியை சேர்ந்தவங்க தான். முழுக்க நம்ம ஆட்கள் தான். அதன் பிறகு அந்த பகுதியில் பாரதிபுரம்னு ஒரு பகுதி இருக்குது. அவர்கள் வந்து மக்கள் தொகையில் அதிகமானாங்க. அந்த காலகட்டத்தில் சாமி யார் பக்கம் முதல்ல போகணும் அப்படின்னு நம்ம மூதாதையர்களுக்கும் அவங்களுக்கும் பிரச்சனை ஆச்சு. அப்போ எனக்குன்னா ஒரு 7 வயசு 8 வயசு தான் இருக்கும். அதான் நான் பார்த்த பெரிய கலவரம் முதல்ல. அப்போ நம்ம ஆட்கள் உரிமை கொண்டாடுறாங்க. இது வந்து எங்களுடைய இதே நாங்கள் தான் பண்ணணும்னா, நான் எல்லா ஊரே நம்ம அப்போல்லாம் இங்கே சேரிலாம் சொல்ல மாட்டாங்க, அங்கே திண்டிவனத்தில் தான் சொல்லுவாங்க. இங்கெல்லாம் வந்து நடராஜபுரம் பாரதிபுரம் அப்படி தான் பேசுவாங்க. எல்லாமே அங்கே இருக்கிறோம் கோயில்கிட்ட. நாங்கள்லாம் சின்ன பிள்ளைங்க இருப்போம். அவங்க பேசுகிறது எல்லாமே ஒருத்தங்க கூட நாகரிகமாகவே இல்லை. ஆனால் நம்ம ஆட்கள் வந்து அவ்வளோ கேவலமாக பேசியிருக்காங்க அந்த காலகட்டத்தில். அதுதான் முதல் கலவரம், ஜாதி கலவரம் நான் இங்கே சந்திச்சது. சென்னை அருகாமையில் உள்ள குரோம்பேட்டையில் மிகப்பெரிய கலவரம். அது பத்திரிகைலாம் வந்தது, அம்மன் திருவிழாவில் ஜாதி கலவரம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தது. அந்த கலவரம் தான் என்னோட முதல் பாதிப்பு. முதல் ஆரம்ப பாதிப்பு வந்து சொந்த ஊரில்.
அடுத்த பாதிப்பு இங்கே ஆழமான பாதிப்பு இங்கே இது எந்த ஆண்டு? இது 67 68 இருக்கும். 67 அது தான். அதுக்கப்புறம் 3 கலவரங்கள் நடக்குது இங்கே. அப்பொழுது சாதி ஒழிப்பை பற்றி ஏதேனும் தலைவர்கள் அந்த காலகட்டத்தில் இருந்தது உங்களுடைய மனதில் தாக்கி? அதுதான் இப்போ நான் சொல்ல வரேன். ஏன்னா பாபா சாஹேப்பை நான் அப்போ தான் உணர ஆரம்பித்த காலகட்டம் இது. அந்த பீரியடில் இங்கே ஒரு இரவு பாடசாலை, அம்பேத்கர் இரவு பாடசாலைன்னு ஒன்று நம்ம கிராமத்துக்கு தலைவராக இருந்தார். ஆர் பூங்காவனம்னு குடியரசு கட்சி சேர்ந்தவர். அவர் தான் எங்களுக்கு முதல்ல மனசில் இங்கே பதிந்தவர். அவருக்கு அடுத்தது என்னுடைய அண்ணன், என்னோட எங்கள் அப்பா அவங்க அப்பாலாம் அண்ணன் தம்பிங்க நல்லமுத்துங்க. அவருடைய மகன் ஜேபிஎம் தாஸ், அவர் எப்பவுமே நீலக்கொடியோட நீல துண்டோட சுற்றி கொடுப்பார் அந்த மாதிரி. அப்போ இங்கே தியாகி பெரியசாமின்னு ஒருத்தர் இருந்தார். எனக்கு பாபா சாஹேப் மேல் ஏற்பட்ட அந்த பற்று, அவரை பற்றி புரிந்து கொண்டது முதல்ல தியாகி பெரியசாமி அவர் தான். வெற்றி தட்டு இருக்குது இல்லைங்களா, அது பக்கத்தில் சாஸ்திரி காலனியில் இருந்தார். அவருடைய தம்பி ராமதாஸ் இவங்க தான். இப்போ இந்த முத்துமாரியம்மன் கலவர காலகட்டங்களில் சாதினா என்னென்னு புரிய ஆரம்பிச்சது இளம் வயதிலேயே. இதற்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி இந்த பகுதியில் இந்த இளைஞர்கள், அப்பொழுது இளைஞர்கள் இப்போது முதியவர்கள், அவங்க எங்கள் எதிரிலேயே பேசியதெல்லாம் எங்களுக்கு நல்ல ஆழமாக பதிய ஆரம்பிச்சுது. அம்பேத்கர், பாபா சாஹேப் அம்பேத்கர் இரவு பாடசாலை, அப்போல்லாம் அம்பேத்கர் தான் சொல்லுவாங்க. இங்கே நாங்கள்லாம் வளர்ந்த பிறகு தான் அதையெல்லாம் மாற்றி எப்படி அதை முறைப்படுத்தணுமோ அதை கொண்டு வந்தோம். இப்போ அண்ணாமலைன்னு பிடிசியில் ஒருத்தர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அவர் தலைவர் பூங்காவனம் அவருடைய தம்பி. அவர் தான் வகுப்பு நடத்துவார். அப்போ அந்த பாதிப்பு எங்களுக்கு முதல்ல இருந்தது. இப்போது பள்ளிக்கூடத்தில் நடத்துகிற எந்த ஒரு விஷயமும் எங்களுக்கு எதுவுமே தெரியல. அதுக்கப்புறமா நாங்களாம் வெங்கடேஸ்வரன் ஒரு பள்ளிக்கூடத்தில் சேர்ந்தோம். ஒரே மாதிரியான நிலை ஏற்பட்டது. எந்த ஒரு படிப்பு ரீதியான முன்னேற்றமும் நம்ம பகுதியை சேர்ந்தவர்களுக்கு இல்லை. ஆனால் அதே பள்ளிக்கூடத்தில் இருக்கிற மாற்று சமூகத்தை சேர்ந்த பிள்ளைங்க முறையாக ஒரு நாள் பாடத்தை முன்னாலே படிக்க சொல்லிக் கொடுக்குற குடும்பத்திலேருந்து வந்தவங்களுக்குலாம் தெரியுது இப்படி தான் படிக்கணும் இந்த மெத்தட். இங்கே இருக்கிற எங்கள் யாருக்குமே அந்த மாதிரி தெரியாது. குறிப்பாக நடராஜபுரம் சேரியில் இருக்கிற யாருமே படிப்புனா என்ன அந்த மாதிரி தெரியாமல் இருக்குது. அப்போ அந்த இரவு பாடசாலை எங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவமாக இருக்குது. எங்களை டெவலப் பண்ணுறதுக்கு அது ஒரு வசதியாக இருக்குது. அதை நடத்தியவர்கள் அண்ணாமலைங்கிறவரும் நரசிம்மன் அப்படின்னு 2 பேர் பண்ணியிருக்காங்க. அந்த டைமில் தான் எங்களுக்கு பாபா சாஹேப்னா என்னன்னு தெரிய ஆரம்பிச்சு சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தாங்க. அந்த பேர் எங்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தி. அவரை பற்றி பேசினா ஒரு இறுக்கமாகுது. எங்களுடைய காலகட்டத்தில் நான் அறிந்த மட்டில் என்னுடைய காலகட்டத்தில் இருந்தவர்களுக்கும் என்று கூட சொல்லலாம், பௌத்த பெரியார் சுந்தராசனார் அவர்களோடு பழகியதும் அவர்களிடத்திலே பாடம் பயின்றதும் அவர்களிடத்தில் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டதும் ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக கருது. அவர் உண்மையானவர். பாபா சாஹேப்பை முழுமையாக உள்வாங்கியவர். எந்த ஒரு சுயலாபங்களுக்காகவும் தன் சுயமரியாதையை விட்டுக் கொடுக்காத ஒரு தலை சிறந்த அம்பேத்கரியவாதி என்றால் எனக்கு தெரிந்த பௌத்த பெரியார் சுந்தராசனார் ஒருவராகத்தான் இருக்க முடியும். அவர் அப்போ எங்கள் அண்ணெல்லாம், எங்கள் அப்பாவோட சித்தப்பா பெரியப்பா பிள்ளைங்களாம் இருக்காங்க இல்லைங்களா, அவங்கெல்லாம் சென்னையில் சால்ட் குவார்டர்ஸ் நடராஜ் தேட்டர்னு 2 பகுதி இருக்கும். அதை ஒட்டினா மாதிரி நாயட்சம்பர் சரின்னு ஒரு ஊர். இப்போ அப்போ நியூ ஜெகநாதபுரம்னு வச்சாங்க. அதுக்கு எதிரில் இருந்த கேசவ பிள்ளை, இப்போ கேசவ பிள்ளை பார்க் சொல்கிறோம் இல்லைங்களா, கேபி பார்க், அதுதான் அந்த பகுதி. புளியந்த போட்டினா மாதிரி இருக்கும். நான் அதிகபட்சமான காலங்களை ஒரு 12-15 வயது வரைக்கும் கழித்தது தான் அந்த 2 பகுதியில் தான். ஒன்று நாயட்சம்பர் தேரிங்கிற பகுதி, இன்னொன்று 1008 1000 விளக்கில் ஆழ்தோட்டம். என்னோட பெரியம்மா, என்னோட அம்மாவுடைய அம்மா இருந்த பகுதி. எங்கள் அப்பாவுடைய உறவினர்கள், அந்த பங்காளிகள்லாம் அதிகபட்சமாக இருக்கிறது நாயட்சம்பர் சேரி அந்த பகுதிகள் தான். இந்த 2 பகுதி தான் நான் அதிகபட்சமாக இளம் வயதில் வளர்ந்த பகுதி. அப்போ நான் எங்கள் அண்ணன் தாமோதரன் ஒருத்தர் இருந்தார். அங்கே 2 பேர் இருப்பாங்க, சிவான்னு ஒருத்தர், தாமோதரன் ஒருத்தர். அவங்க தான் என்னுடைய இள வயது ஹீரோஸ் அந்த பீரியடில். ஏன்னா நான் இங்கே கிராமங்களில் பார்க்கும்போது நம்ம ஆட்கள் கை கட்டி பார்த்தேன், அடுத்தவன் அதட்டி கீழே உட்காந்து பார்த்தேன். அது என்னால் ஜீர்ணிக்க முடியாததாக இருந்தது.
அடுத்தது நான் வசிக்கின்ற குரோம்பேட்டை பகுதியில் பார்த்தா அவன் அதிகாரம் செய்கின்ற பொழுது உன்னால் முடிஞ்சா பார்த்துக்க அப்படின்னு எதிர்த்து அடிக்கிற ஒரு கூட்டத்தை நான் பார்த்தேன். இங்கே இந்த பகுதியில் 2 விஷயம் இல்லைங்களா, அங்கே வந்து அடிமைத்தனத்தையும் கீழ்நிலையில் இருக்கிற ஒரு சூழலையும் பார்த்தேன். குரோம்பேட்டை நடராஜபுரம் பகுதியில் பார்த்தா நீ அடித்தா நானும் அடிப்பேன். அப்போது நான் சொல்கிறது வந்து 60, 67, 65 அந்த மாதிரி காலகட்டங்களில் அந்த மாதிரி இது கொஞ்சம் பவர்ஃபுல்லான ஊர் நடராஜபுரம்ங்கிறது. மக்கள் தொகை கம்மியாக இருந்தாலும் ரொம்ப வீரமான ஊர். இங்கே வந்து யாரும் அவ்வளோ ஈஸியாக சண்டைலாம் போட்டு போயிட முடியாது. ஏன்னா அதுக்கு முன்னாடி தான் அந்த நிகழ்வுகள் நடந்தது. இந்த கலவரத்துக்கு பிறகு நம்ம ஆளுங்க அந்த கட்டுப்பாடு வந்துருச்சு. ஏன்னா இந்த நடராஜபுரங்கிற ஊர் வந்து வெறும் இங்கே இருக்கும் மக்களை சார்ந்தது மட்டுமல்ல, பல்லாவரம் பகுதியில் இருக்கிற அந்த மலானந்தபுரம், குளத்துமா நகர், ஈஸ்வரன் நகர், வைத்திலிங்க ரோடு, பழைய பல்லாவரம், அப்புறம் அதன் பிறகு வந்து இந்த ராஜாஜி நகர், நாகல்கனி, கோதண்ட நகர், சிஎன்சி லைன், திருநீர்மலை, எம்ஐடி கேட்டு, அதான் திருமலை குன்றூர் சொல்கிறோம் இல்லைங்களா அந்த பகுதி, இந்த பக்கம் நெம்லிச்சேரி, ராயப்பேட்டை காலனி, அதன் பிறகு வந்து இப்போ தான் மும்மூர்த்தி நகர்னு ஒரு உண்டாக இருக்குது அந்த பகுதி, புதுவை நகர், இது அத்தனையும் நம்ம மக்கள் டாமினேட் பண்ணக்கூடிய பகுதி. அந்த கலவரத்துக்கு பிறகு என்ன நடந்ததுன்னா, எங்களுடைய முன்னோடிகள்லாம் இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்க தன் உறவினர்கள் சமூக ரீதியான அழைப்புகள்லாம் அவங்களுக்கு கொடுத்து இதை அடக்குவதற்கான வேலையை செஞ்சாங்க. அப்போது பல்லாவரம் பகுதியில் மலானந்தபுரம்னு ஒரு ஊர், அந்த பகுதியில் வந்து ஆப்பே மாங்காளின்னு ஒருத்தர், அவர் வந்து சமூகத்தை பற்றி யார் என்ன பேசினாலும் எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு வீரன். நம்ம இப்போ அதை ஞாபகம் பண்ண பேர் சொல்கிறேன். அதற்கு அடுத்தபடியாக வந்து திருநீர்மலையில் வந்து முத்துவாதியார்னு ஒருத்தர், கல்யாணிபுரம் அதுவும் வந்து நம்ம மக்கள் வசிக்கிற வளமான ஊர். அங்கே வந்து அண்ணன் சபாபதினு ஒருத்தர் இருக்கார். தாம்பரத்தில் வந்து நாகரத்னம். எவ்வளவு வறுமையில் இருந்தாலும் எவ்வளவு கஷ்டத்தில் இருந்தாலும் ஐயா தியாகி பெரியசாமி மாதிரியும் அண்ணன் வேணுகோபால் மாதிரி அம்பேத்கரிஸ்டுகளை நான் பார்த்ததே இல்லை. அந்த மாதிரி ஒரு தீவிரமான அம்பேத்கரிஸ்டுகள், சாதாரண தொண்டர் நிலையில் இருந்தவங்க, தலைவர் நிலையில் இருப்பவர்களில் பௌத்த பெரியார் எப்படி ஒரு அன்காம்ப்ரமைஸ் லீடராகவும் ஒரு உண்மையான தலைவராகவும் இருந்தாரோ, அந்த மாதிரி வந்து தொண்டர்களாகவே இருந்து பணியாற்றியவர்களில் அண்ணன் வேணுகோபாலும் தியாகி பெரியசாமியும் நான் கண்டவர்களில் கிரேட்டஸ்ட் அம்பேத்கரிஸ்ட்னு சொல்லலாம். எனக்கு எந்த நேரமும் அம்பேத்கர் சிந்தனை, எவ்வளோ தூரம் வேணாலும் நடந்து போவாங்க, எந்த பிரச்சனையும் பசி பட்டியமாக போய் சேவை செய்வாங்க. அதில் தியாகி பெரியசாமி பற்றி சொல்லணும்னா, இப்போ இங்கே இந்த சுற்றுப்புறங்களில் ஒரு புதிதாக நம்ம மக்கள் வசிப்பதற்கான ஒரு ஊர் உண்டாயிருந்தால் அந்த ஊரில் அவர்கள் உழைப்பு. இது சாதாரண விஷயமில்லை. இன்றைக்கி அந்த இடம் என்பது எவ்வளோ பெரிய மாற்றங்கள் ஏற்படுத்துன்னு நம்மளுக்கு தெரியும். அதுக்கு அவர் காரணமாக இருந்திருக்காங்க. அப்புறம் ஒவ்வொரு ஆண்டும் பாபா சாஹேப் அம்பேத்கருடைய பிறந்த தினத்துக்கு தேர் மாதிரி ஜோடிப்பாங்க. அந்த காலத்தில் இங்கே இந்த பகுதிகளெல்லாம் தெருவில் வந்து ரதம் எழுத்துட்டு போவாங்க. நாங்கள்லாம் வந்து சின்ன பிள்ளைங்களாக இருக்கும்போதே அவங்க கூட ஓடுவோம். ராயர் போட்டு இருக்கும்போது அப்போ அவங்க எவ்வளோ முன்னோர்கள்னு சொல்ல வராங்க. சென்னையின் வரலாற்றை வந்து இவங்க திருச்சி தனக்கானதை எழுத முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. சென்னை என்பது வந்து ஒரு முக்கியத்துவமே இல்லாத காலகட்டத்திலே இங்கே குடியேறியவர்கள் நம்ம தான். ஏன்னா ஆரம்ப காலத்தில் வெள்ளையர்கள் வந்து முக்கியத்துவம் கொடுத்து உருவாக்க நினைத்த நகரம் வந்து சதுரங்கப்பட்டினம். இது மெட்ராஸ், அது செட்ராஸ். ஹார்பரே அங்கே தான் ஆரம்ப காலத்தில் 200-300 ஆண்டுகளுக்கு முன்பாக. சென்னை முன்னுக்கு அவர்கள் கொண்டு வருவதற்கான காரணம் என்னன்னா, ஆந்திராவில் இருந்த அந்த பருத்தியை இங்கே பக்கத்திலே இருந்து அனுப்புவதற்கான வாய்ப்புகள் உண்டாச்சு. அதுதான் காரணம். அதுதான் பென்னி கம்பெனி சென்னையோட வளர்ச்சியில் ஒரு பெரிய ரோல், மிகப்பெரிய ரோல். நான் ஆரம்ப காலத்தில் வந்து ஃபோர்ட் வில்லியம்ஸ் வந்து இவங்க ஃப்ரெஞ்சுக்கு கொடுத்துட்டு செயின்ட் ஜார்ஜ் ஃபோர்ட்டை கட்டுறதுக்கான இடத்த வாங்கி கட்டுவதற்கான கட்டுமான வேலைகள்லாம் இவங்க தான் பண்ணுறாங்க, பிரிட்டிஷர். அந்த காலகட்டத்தில் வந்து தென்னார்காடு, வடார்காடு மாவட்டத்தில் இருந்த மக்களும் தருமபுரி பகுதியில் இருந்த மக்களும் தான் அதிகபட்சமாக இங்கே வந்து வேலைகள் செய்கிறாங்க. இங்கே என்ட்ரானவங்களே அவங்க தான் முதல்ல. அதுக்கு முன்னாடிலாம் எல்லாம் காடுகளில் தானே இருந்தது. சில பதிவுகள் தவறாக செய்யப்படுவது. இந்த வெங்கடகிரி ராஜாவுடைய
அரசாங்கத்துடைய சொத்துக்கள் அதெல்லாம் வந்து அப்போல்லாம் காடுகள் தான் இதெல்லாம். அதுக்கு முன்னாடி வந்து சோழா டைனாஸ்டி மட்டும் சோழர்களுடைய காலத்தில் தொண்டை மண்டலம் வலுவடைஞ்ச காலகட்டத்தில் நாம் அதிகபட்சமாக இங்கே டாமினேட் பண்ணி வளர்ந்துருக்குறோம், வாழ்ந்துருக்கிறோம். அப்பவும் நம்முடைய மக்கள் தான் அதிகமாக இருந்திருக்கிறோம். மற்றவர்கள்லாம் வந்து பிற்கால சோழர்கள் ரேணிகுண்டா பகுதியில் அந்த ரேநாடு 7000 பகுதிகளில் குடியேறியவர்கள் மீண்டு வந்தவர்கள் தான் அவங்க. பட் நாம் வந்து இருந்திருக்கிறோம். சிலர் சொல்கிறாங்க இந்த மாதிரி தெலுங்கு மன்னர்களுடைய காலகட்டத்தில் இப்போ சொல்லுகின்ற உயர்ஜாதின்னு சொல்கிறவங்களுடைய வரலாறு வந்து அவங்கக்கிட்ட தான் ஸ்டார்ட் ஆகுது. இவங்க நமக்கு பொய்யான வரலாற்றை சொல்லி பல்லவர்கள் வரலாறு எங்களுது, சோழர்களுடைய முற்கால சோழர்கள் நாங்கள் தான் அப்படிலாம் சொல்கிறோம். இதெல்லாம் வரலாற்று ஆய்வாளர்களும் சேர்த்து செய்கின்ற பொய்யா தான் இருக்குது. அதுக்கு நிறைய சான்றுகள்லாம் இருக்கு. இது 1942 வந்து ஷெட்யூல்டு காஸ்ட் ஃபெடரேஷன் ஸ்டார்ட் பண்ணாங்க. தேசிய அளவிலான சுதந்திர போராட்டத்திற்கு வெள்ளையனை வெளியேறு மூமெண்ட் அவங்க பண்ணுகின்ற பொழுது பாபா சாஹேப் சிந்திக்கிறார், நாம் நமக்கான வேலையை செய்வோம் அப்படின்னு. அந்த சிந்தனையின் வெளிப்பாடு தான் ஷெட்யூல் காஸ்ட் ஃபெடரேஷன். அந்த காலகட்டத்தில் வட மாநிலங்கள் தென் மாநிலங்கள் அப்படிங்கிற வேறுபாடுகள் இந்தியா முழுக்க மற்றவர்களுக்கு வரலை. ஆனால் ஷெட்யூல் இனத்துக்கு அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அப்பொழுது பாபா சாஹேப் கூட வந்து சோலங்கி என்பவர் அவரோட உற்றுத்துணையராக உறுதுணையாக இருந்து பணியாற்றுறார். நம்முடைய பகுதியிலேருந்து தந்தை சிவராஜ் அவர்கள் வந்து பாபா சாஹேப்போட ஒருங்கிணைந்து செயல்பட்டு இருக்காரு. அந்த பேரலெல்லாம் இன்னொரு வழியில் வந்து ராவ் பகதூர் MC ராஜா அவர்கள் வந்து இந்த மண்ணுக்கு மக்களுக்கு பணியாற்றிட்டு இருக்கார். இந்த காலகட்டத்தில் தந்தை சிவராஜ் அவர்கள் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களோடு இணைந்து ஷெட்யூல் காஸ்ட் ஃபெடரேஷன் மூமெண்ட்டை உண்டு பண்ணி அதனுடைய முதல் தலைவராக தந்தை சிவராஜை தான் போடுறார் பாபா சாஹேப். இது ஒரு முக்கியமான குறிப்பு. இது சம்பந்தமாக நாங்கள் கேள்வியை வந்து பௌத்த பெரியார் இடத்துல ஒரு முறை எழுப்பினோம். அப்படி எழுப்புகின்ற பொழுது பாபா சாஹேப் அம்பேத்கர் சென்னைக்கு வந்து தந்தை சிவராஜ் அவர்களுக்கு ஒரு பத்திரிகை அலுவலகம் சொந்தமாக ஆரம்பித்து கொடுத்து விட்டு சென்றார் அப்படிங்கிற ஒரு செய்தி எங்ககிட்ட பதிவு பண்ணார். செவி வழி செய்தி தான் அது. எங்களுக்கு அது எந்த இடம் அப்படின்னு நாங்கள் கேட்டோம். அப்போ தான் அவர் சொன்னார், 3 பகுதிகளில் பண்ணாங்க. அதன் அலுவலகமாக நரியங்காடு என்கின்ற பகுதியில் ஒரு கட்டிடத்தை கட்டினார்கள் அப்படின்னு சொன்னார். இப்போ அந்த நரியங்காடு பகுதியில் நீங்கள் போனீங்கன்னா அம்பேத்கர் மாளிகை என்கின்ற பெயரில் அது விளங்குது. ஆனால் இந்த வரலாறு அங்கே இருப்பவர்களுக்கும் தெரியல, அங்கே இருக்கிற மக்களுக்கும் தெரியல, வெளியில் இருப்பவர்கள் யாருக்குமே புரியல. அந்த பதிவுகள் மறைக்கப்பட்டிருக்கு. இது ஒரு முக்கியமான இந்த காலகட்டத்தில் 1942களிலே பண்டிதர் அயோத்திதாசருடைய குறிப்புகள் எல்லாம் மக்கள் மத்தியிலே பரவலாக்கப்பட்டு கோலார் பகுதியில் அப்பாத்துறையார் மூலமாகவும் உலகநாதன் மூலமாகவும் நம்முடைய பகுதிகளுக்கெல்லாம் சென்னை பகுதிகளுக்கும் தென்னார்காடு வடார்காடு மாவட்டங்களுக்கும் இந்த செய்திகள் போயிட்டு இருக்குது. ராமநாதபுரம் திருப்பத்தூர் வரைக்கும் அந்த செய்திகள்லாம் பதிவாகிருக்கு. அயோத்திதாஸ் பண்டிதருடைய செய்திகள் நீலகிரியில் குன்னூர் போன்ற பகுதிகள் அலுவலகம் அமைக்கப்பட்டு இந்த காலகட்டத்தில் சமூக ரீதியான உணர்வுகளை மங்கடிப்பதற்காக குறைப்பதற்காக திராவிடர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து வேலை செய்து கொண்டிருந்தார்கள். அப்போ என்னன்னா ரிசர்வேஷன், கம்யூனல் அவார்டு 12 விழுக்காடுகள் வந்து மற்றவர்களுக்கும் ஒரே ஒரு விழுக்காடு ஷெட்யூல் இனத்திற்கு கொடுத்ததை இவர்கள்லாம் இன்னைக்கு வரைக்கும் கம்யூனல் அவார்டு வாங்கி கொடுத்தோம், நாங்கள் தான் வந்து இந்த மக்களுக்கு பிரதிநிதித்துவம் வாங்கி கொடுத்தோம்னு தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இது வேற சரிசம விகிதத்தில் கொடுக்கப்பட்டதாக அனைத்து பெரியாரிஸ்டுகளும் அனைத்து திராவிடவாதிகளும் இன்றைக்கு வரைக்கும் பேசிக் கொண்டிருக்கின்ற விஷயங்கள் அதுதான். 1891 பாபா சாஹேப் பிறந்த ஆண்டில் அயோத்திதாச பண்டிதர் அவர்கள் குன்னூரில் நமக்கான ஒரு தீர்மானத்தை போட்டு இந்த ரிசர்வேஷன் சம்பந்தமாக தீர்மானமே போட்டு வெள்ளைக்காரர்களிடம் ஒப்படைத்திருக்கிறார். அந்த பரம்பரையில் வந்திருப்பவர் நாம். இது போன்ற காலகட்டங்களில் மற்றவர்களுக்கெல்லாம் அரசியல் ரீதியான வரலாறே கிடையாது. அதன் பிறகு 2 வகையான அரசியலை எடுத்தாங்க. தேசியவாத அரசியல்,
இந்த பகுதியில் இருப்பவர்களுக்கு மாநில வாரியான ஒரு அரசியல் இருக்காங்க. இந்த அரசியலை முன்னெடுப்பதற்கு அவர்களுக்கு இனம் தேவைப்படுகிறது. இந்த இனம் ஆரியன் திராவிடன் என்கின்ற ஒரு சூழலை கொண்டு வருகின்ற பொழுது 2 வகையாக மட்டுமே பிரித்து அப்பொழுது இருந்த திராவிட அரசியல் தலைவர்கள் எல்லோருமே முடிவெடுக்கிறார். நடேச மொழியார், வாசுதேவன் நாயர், அந்த TN நாயர், பனகலரசர், இவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த ஜஸ்டிஸ் பார்ட்டியில் நம்முடைய ரெட்டைமலை சீனிவாசனார், தாத்தா ரெட்டைமலை சீனிவாசனார் அவர்களோடு உறவு கொண்டு அவர்களுக்கு பழக்கமாகி இருக்கிறார். ஆனால் அவர் எந்த சூழ்நிலையிலும் நம்முடைய மக்களுக்கான போராட்டங்களிலோ நம்முடைய மக்களுக்கான உணர்வுகளிலோ நம்முடைய மக்களை விட்டு கொடுத்தோ எந்த காலத்திலும் அவர்களிடத்திலும் சென்றதில்லை, தானும் போனதில்லை. ஒரு முக்கியமான பதிவு. ஏன்னா நிறைய கூட்டங்களில் அவங்கள எடுத்தறிஞ்சு பேசிட்டு எழுந்து வந்திருக்கிறதா பௌத்த பெரியார் அவர்கள் பதிவு பண்ணியிருக்காங்க. பௌத்த பெரியார் எங்ககிட்ட நேரடியாக பதிவு பண்ணுகின்ற பொழுது தாத்தா ரெட்டமலை சீனிவாசனை அவர்கள் சில வயதில் அவர் பார்த்துருக்காரு. பார்க்க போகின்ற பொழுது அங்கே நின்று கொண்டிருந்த கூட்டங்களும் மற்றவர்களும் அவர்களுடைய அந்த ஏக்க பார்வையும் அவர் மீது இருந்த அந்த பயத்தையும் வெளிப்படுத்தியே காமிச்சிருக்காரு, நடிச்சே காமிச்சிருக்காரு. எங்ககிட்ட ரெட்டைமலை சீனிவாசனை பார்க்க வருகின்ற மக்கள் அல்லது பிற சமூக தலைவர்கள் மற்றவங்களாம் அவரை நெருங்குவதற்கு எப்படி அஞ்சு அவர்கள் உள்ளுக்குள்ளே போனாங்க அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காரு. திராவிட அரசியல் ரொம்ப மட்டமாக கேவலமாக நடந்து தான் நம்மை மக்களை கைப்பற்றி இருக்கிறார்கள். குறிப்பாக நான் ஒன்று சொல்கிறேன். பௌத்த பெரியார் அவர்கள் சொன்ன பதிவு இது வந்து அண்ணன் எரிமலை ரத்னம் அவர்களுக்கும் எக்ஸ்ரே மாணிக்கம், அப்பொழுது இருந்த அண்ணன் ஜீவா, பௌத்த ஜீவா, அண்ணன் துரை போன்றவர்களுக்கு நான் நல்லா தெரியும். ஏன்னா எனக்கு அவர்கள் முன்னோடிகள். அந்த இது போன்ற விஷயங்களை வந்து இந்த பௌர்ணமிக்கு நாங்கள் இப்போ பூஜை பண்ணுவதற்காக மாலை பூஜை நடத்துவதற்காக அடிப்படை வேலைகள்லாம் செய்வோம் இல்லை. அப்போ சொன்னிய பதிவுகளில் ஒன்று. அவரோட பார்வை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இவர் பார்த்த பார்வை சொல்கிறார். அவர் வந்து ஒரு அஜானுபாகுவாக இருக்கார். அவருடைய தோற்றம் அச்சுறுத்தலுக்குரிய தோற்றமாக இருந்ததுன்னா எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா அடிமைப்பட்ட மக்களுடைய பிரதிநிதி எப்படி இருந்தோங்கிறத சொல்வதற்காக எப்படி இருக்கணுங்கிறது சொல்ல தான் நான் கருதினேன். எனக்கு ரொம்ப ரொம்ப விருப்பமாக இருந்தது அதை மீண்டும் மீண்டும் அவரிடத்துல கேட்பதற்கு. அவர் சொன்ன பதிவு பண்ண ஒரு வார்த்தை, அவர் சலவை செய்யாமல் தன்னுடைய ஆடையை அணிந்ததே கிடையாது தன் இறப்பு காலம் வரையில்னு ஒரு வார்த்தை பதிவு பண்ணார். நான் சொன்ன திராவிடர்கள் வரலாற்றை மறைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு காலகட்டங்களில் நான் பல மேடைகளில் இந்த 40 ஆண்டு கால மேடை பேச்சில் வந்து ஏறத்தாழ 30 ஆண்டு காலத்துக்கு மேலே நான் இதை பதிவு பண்ணியிருக்கிறேன். காம்ப்ரமைஸ் ஆகிற இன்னைக்கும் இன்றைக்கு வந்து தலித்திய அரசியல் வேறு கோணத்தில் போய்கொண்டிருப்பதால் நம் மக்களை நாமே எதிர்க்க வேண்டிய சூழ்நிலை உண்டாவதுனால சில நேரங்கள் சுணங்கி இருக்கிறனே தவிர பின்வாங்கல அல்லது வந்து ஒத்து போயிடல. தந்தை பெரியார்னு ஒரு திரைப்படம் எடுத்தாங்க. அதில் வந்து பெரியார் வந்து மிகப்பெரியவர் போலவும் அதில் அவரோடு பேசுகின்ற பழகின்ற அங்கே வருகின்ற கேரக்டர்ஸில் வந்து ஒரு 100 கேரக்டரில் ஒரு கேரக்டர் வந்து திவான் முகமது ரெட்டைமலை சீனிவாசன் போலவும் ஒரு காட்சி அமைச்சிருக்கிறாங்க. நான் தியேட்டர்லேயும் பொருளாக கொடுத்தேன். இவங்களெல்லாம் கடிதம் எழுதினேன். 97 லட்சம் ரூபா கொடுத்து உங்களுக்கு கடிதம் எழுதினேன் அந்த பீரியடில். அங்கே பார்த்தீங்கன்னா அந்த கோட்டு அழுக்கான ஒரு கோட்டு, அயன் பண்ணாத ஒரு கோட்டு, ஒரு கொடகம்பை வச்சுக்கிட்டு ஒருத்தர் கூட வராரு. அவரை தான் இவர் ஸ்ரீனிவாசன் கூப்பிடுறாரு. இது போல ஒரு கேவலமான ஒரு பதிவை பண்ணுகின்ற ஒரு சூழ்நிலை வந்து நான் வன்மையாக கண்டிக்கிறேன். நல்லா ஜீர்ணிச்சுக்க முடியல. அந்த நேரத்தில் நான் கண்ணில் கலங்கிட்டேன். நம்ம காதால கேட்ட விஷயங்கள் என்ன இங்கே நடக்குதுன்னா அப்போ இந்த பதிவு எப்படி கொண்டு போகிறாங்க பாருங்கள். அப்போ அவர் சொல்லுவார், ரெட்டைமலை சீனிவாசன் மெதுவாக அவர்கிட்ட வந்து என்ன அவங்க மக்கள் இது மாதிரிலாம் இருக்கிறாங்களே, புரிஞ்சுக்க மாட்டாங்களே. நான் அவர் கேட்கும்பொழுது இவர் சாதாரணமாக பதில் சொல்கிற மாதிரியும் நம்ம ஐயா பௌத்த பெரியார் சுந்தராசனாரை கூட நேருக்கு நேராக பார்ப்பதற்கு திராவிட தலைவர்களால் முடியாது. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். நான் எல்லாரையும் சொல்கிறேன். அதாவது அவர்களுடைய மூல தலைவர்லேருந்து இப்போ இருக்கிற ஒரு இன்னைக்கு இருக்கிற ஒரு தலைவர் வரைக்கும் சொல்கிறேன். நான் யாராக இருந்தாலும் சொல்கிறேன்.
பௌத்த பெரியாரை கூட நேரடியாக எதிர்க்க முடியாது அவங்களால. அந்த காலகட்டம் நான் அந்த போராட்டத்தெல்லாம் சந்திச்சிருக்கிறேன். என்ன மாதிரி போராட்டங்கள் அவர் வச்சார். திராவிட அந்த கழகத்தோட அலுவலகம் இருக்கிற பெரியார் தெரியல, அந்த அலுவலகம் வாசலில் எவ்வளோ பெரிய போராட்டம் நடத்தினாலாம் நாங்களாம் கண் கூட பார்த்தவங்க, கலந்துக்கிட்டவங்க. அது ரொம்ப கேவலமான பதிவாக நான் கருதுகிறேன். இது போல விஷயங்களில் அயோத்திதாச பண்டிதருடைய புத்தகங்களையும் அவர் எழுதிய வரலாற்று செய்திகளையும் அவருடைய அறிவுபூர்வமான சிந்தனைகளையும் அந்த எழுத்துக்களை முழுக்க முழுக்க முதலில் கைவசப்படுத்தியது வந்து குடியரசு பத்திரிகை. அந்த இவங்க நடத்தினாங்க இல்லைங்களா, திராவிடர் கழகத்தவர், அவங்க தான் அதை கையகப்படுத்தினாங்க. ஏகே சாமின்னு ஒரு தலைவர் இருந்தார், உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். பிற்காலத்தில் நாங்கள் இருந்த அம்பேத்கர் இளைஞர் இயக்கத்திற்கு வந்து ஒரு துணைத் தலைவராக ஆனாங்க. ஏகே சாமி அவருடைய பேர். அவரும் நல்லா உழைச்சவர் தான் சமூகத்துக்கு. ஆனால் அங்கேருந்து உழைச்சார். சுயமரியாதை இயக்கம், திராவிட இயக்கம், அது போன்ற இடங்கள்லேருந்து தான் உழைச்சாங்க. இவரெலாம் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆட்களை திராவிடர்கள் எதிர்ப்பதற்காக, இப்போ தந்தை சிவராஜ் ஐயா, தந்தை சிவராஜ் ஒரு போராட்டம் நடத்துகிறாருன்னு வச்சுக்கலாம், அவர் எதிர்க்கணும்னா திராவிடர் கழகத்தில் இருக்கிற நம்மால் ஒருத்தர் விட்டு தான் எடுப்பாங்க. எம்சி ராஜாவே இவங்க அப்படி தான் பயன்படுத்தினாங்க ஒரு காலகட்டத்தில். அதே மாதிரி திராவிட இயக்கங்களில் இருக்கவங்களும் இப்படி தான் பயன்படுத்தியிருக்காங்க, சுயமரியாதை இயக்கத்தில் இருக்கவங்களும் அப்படி தான் பயன்படுத்தியிருக்கிறாங்க. அப்போது அந்த ஏகே சாமின்னு சொன்னோம் இல்லைங்களா, அது மனசில் வச்சுங்க, முக்கியமான குறிப்பு அது. அவரை பற்றி சொல்லும் மட்டும் தான் சில வரலாறுகள் வெளிப்படும், அதுக்காக நான் சொல்கிறேன். ஏகே சாமி அவர்கள் வந்து திராவிடர் கழகத்தில் இருந்தது. திராவிடர் கழகம் என்கின்ற கழகத்தை முதல்ல WBA சவுந்தர பாண்டியன் அவர் தான் முதல்ல ஆரம்பிக்கிறார். தந்தை பெரியார் இல்லை, WBA சவுந்தர பாண்டியன் அவர் தான் முதல் தலைவர் திராவிடர் கழகத்துக்கு. இவர் வந்து தந்தை பெரியார் வந்து அதனுடைய செயலாளர். அந்த காலகட்டத்தில் கொடி வரையணும் அப்படின்னு முடிவெடுக்கும் பொழுது 5 பேர் கொண்ட குழுவை அவங்க அமைக்கிறாங்க. அந்த குழுவை வழிநடத்தியது நம்ம தலித் சமுதாயத்தை சேர்ந்த ஏகே சாமி அவர்கள் தான். அவர் ஓட்டேரி பகுதியை சேர்ந்தவர். டிபி கமலநாதன் பெரியசாமி புலவருடைய மகன். எனக்கு தெரிஞ்சு மிகப்பெரிய அம்பேத்கரிய அறிவாளிகளில், அறிஞர்களில் அண்ணன் பொன்னோவியம் அவர்களோடு பழகியவர்களில் அண்ணன் டிபி கமலநாதனை நம்ம முக்கியமான ஒரு இடத்துல அமர வைக்கணும். அந்த அளவுக்கு மிகப்பெரிய பதிவாளர். அவர் தான் ஆதி திராவிடர் வரலாறு மீண்டும் பதிச்சவர். ஆதி திராவிடர் வரலாறுன்னு ஒரு புத்தகம் இருக்கு இல்லைங்களா, அந்த வரலாறு மீண்டும் பதிவு கொண்டு வந்தவர் அவர் தான். அந்த காலகட்டங்களிலே வீரமணிக்கு வந்து 1000 கேள்விகள்னு ஒரு புத்தகத்தை வெளியிட்டார். மிகப்பெரிய பதிவுகள், இதெல்லாம் மறக்கக்கூடாத பதிவுகள். அந்த நேரங்களில் திராவிடர் கழகத்திற்கு அம்பேத்கரியவாதிகள் நேரடி எதிர்ப்பாளர்கள். இது நான் சொல்வது வந்து எனக்கு 60களில் எனக்கு அந்த அளவுக்கு தெரியாது, 70களில் எனக்கு நல்லாவே தெரிய ஆரம்பிச்சது. 80களெலாம் நான் பரிமாணம் ஆகிட்டேன், புதிய பரிமாணத்திற்கு ஆளாயிட்டேன். இந்த 70 காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா எல்எல்ஏ பில்டிங்கில் தினம் மாதம் 2ஆம் தேதி, ஒவ்வொரு மாதமும் 2ஆம் தேதி எல்எல்ஏ பில்டிங்கில் நம்முடைய மக்கள் தானாக கூடுகின்ற ஒரு சூழல் ஒன்று இருந்தது. இது நல்ல பதிவு உங்களுக்கு. அதுதான் இன்டலெக்சுவல் ஃபோரத்தை வந்து சென்னையில் தலித் இன்டலெக்சுவல் SC/ST இன்டலெக்சுவல் ஃபோரத்தை உண்டு பண்ணுவதற்கான காரணமாக அமைந்தது. குடியரசு கட்சி வலுவாக இருந்ததுனால மக்கள்கிட்ட அது பயணம் பண்ணிக்கிட்டு இருந்தது அந்த காலகட்டத்தில். அப்போ பௌத்த பெரியார் சுந்தராசனார் அதனுடைய தலைவராக இருந்தார், மாநில தலைவர். அதன் பிறகு தான் கவாய் கோப்பர்களெல்லாம் தனித்தனியாக பிரிகின்ற பொழுது அண்ணன் மரியாதைக்குரிய அண்ணன் சொல்லின் செல்வர் சக்தியார் அவர்களும், அப்புறம் அண்ணன் சேப்பன், சமூகத்து வரலாற்றில் பதிவு பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான தலைவர் அண்ணன் சேப்பன் அவர்கள் ஒரு பிரிவாகவும், கோபர்கடே கவாய் இவங்க மாறி இருந்தாங்க. அப்புறம் மறுபடியும் அவங்க மாறி போனாங்க. பௌத்த பெரியார் என்ன பண்ணாருன்னா, பாபா சாஹேப் பேர்லேயே ஒரு இயக்கம் தான் அம்பேத்கர் இந்திய குடியரசு கட்சி. அம்பேத்கர் இந்திய குடியரசு கட்சி அதுதான் வந்து இப்போ அபயம் இயக்கத்தோட கொடி இருக்கு இல்லைங்களா, அது வந்து பாதி போட்டிருப்போம், மேலே ப்ளூ கீழே ரெட்டு, நடுவில் தம்மச்சக்கரம் இருக்கும். பௌத்த பெரியாரோட கொடியில் ப்ளூவில் தம்மச்சக்கரம் இருக்கும், கீழே ரெட் கலரில் ஒரு டேப் வரும். இதுதான், எந்த பெரிய மாற்றமும் இல்லை, அது ஒரு இளைஞர் இயக்கம் மாதிரி பண்ண ஆரம்பிச்சு. ஏகே
ஏகசாமி விஷயத்தை நம்ம கையில் எடுக்கணும். அடுத்தது தந்தை சிவராஜ். இந்த 2 பேரை வச்சு தான் வந்து திராவிட இயக்கங்கள் நம்மை நீங்கள் சொன்ன மாதிரி இழுத்தார்களா விழுங்கினார்களா அப்படிங்கிறதுலாம் ஒரு பக்கமாக இருந்தாலும் கூட நம்முடைய பலத்தை குறைத்தார்கள் என்பது மிகப்பெரிய உண்மை. அதுக்கு முதல் நிலையில் நின்றது வந்து அன்னை சத்யவாணி மூர்த்தி அவர்கள். முக்கிய காரணமாக இருந்தாங்க. ஏன்னா நம்ம சமூகத்தில் ஒருத்தர் அங்கே இருக்கிறாங்கங்கிறதுனால அவங்க பின்னால் கொஞ்சம் பேர் போக வேண்டிய சூழ்நிலைக்கு ஆளானாங்க. மற்றபடி அந்த கட்சியில் ஆரம்ப காலத்தில் நம்முடைய முக்கியத்துவர்கள் யாரும் கிடையாது. ஆனால் திராவிடர் கழகத்தில் பார்த்தீங்கன்னா உழைக்கின்ற 80 விழுக்காடு மக்கள் வந்து SC ST மக்களை சேர்ந்தவர்களாக இருப்பாங்க. பதவிகளை அனுபவிப்பவர்களும் ட்ரஸ்டில் இருக்கிறவங்களும் வந்து அடுத்த சமூகத்தவர்களாகவே அதிகபட்சமாக இருப்பாங்க. இதெல்லாம் ஒரு பக்கமாக இருக்கலாம். ஆனால் வரலாற்றை மறைக்கின்ற ஒரு வேலையை வந்து திராவிடர் கழகம் செய்யுது. வரலாற்றை மறைக்கின்ற முழுமையான ஒரு வேலையை திராவிடர் கழகம் செய்யுது. அதுதான் இப்போ நான் சொல்ல வந்தேன். அண்ணன் ஏகசாமி அவர்கள் சொன்னது போலவும் அதன் பிறகு பௌத்த பெரியார் அவர்கள் வந்து நாங்கள் இந்த கருத்து கொண்டு அவர்கிட்ட சொல்லும்போது அவர் சொன்ன பதிவுகளை எல்லாம் பார்க்கின்ற பொழுது அயோத்திதாச பண்டிதருடைய புத்தகங்களை இந்த அறிவு களஞ்சியத்தை முழுக்க மறைத்து இப்போ நமக்கு கிடைச்சிருக்கிறதுலாம் 10 விழுக்காடுகள் தான். 10 விழுக்காடுகள் தான் மொத்தமே நம்ம கையில் கிடைச்சிருக்கோம். ஏன்னா இந்த ஒரு பைசா தமிழன் புத்தகங்கள்லாம் ஒரிஜினல் பத்திரிகைகள்லாம் முதலில் அண்ணன் பெரியசாமி கிட்டையும் அடுத்தது என்கிட்டையும் தான் கிடைச்சிது. நான் தான் என் கையில் கிடைத்த அந்த புத்தகங்களை தான் சுவடுகள் அப்படின்னு ஒரு பதிவை கொண்டு வரணும்னு அப்போ முடிவு பண்ணாங்க. அதுக்கப்புறமா அடையாளம்னு ஒன்று கொண்டாந்தாங்க. தம்பி கௌதம சன்னா, அப்புறமா இன்னொரு சகோதரர் ராய்னு ஒருத்தங்க. அப்போ சன்னா வந்து மாணவர், கல்லூரி மாணவர் நினைக்கிறேன் அந்த பீரியடில். அப்போது நான் இயக்கம் கண்டு வலுவாக வெளியில் வந்துருக்கிற பீரியடு. அப்போ வந்து எங்ககிட்ட கேட்டாங்க யாரிடம் என்னென்ன பதிவுகள் வருதை கொடுங்கன்னாங்க. ஏறத்தாழ ஒரு 30-40 புத்தகங்கள் கொடுத்தோம். அதில் வந்து மத்த விலாசம், ஆதி திராவிடர் வரலாறு, திரிக்குறள், இது போன்ற ஒரிஜினல் காப்பி அயோத்திதாஸ் பண்டிதர் காலத்தில் பதியப்பட்ட அந்த ஒரிஜினல் காப்பீஸ்லாம் நாங்கள் அவங்கள்ட்ட கொடுத்தோம். அப்புறம் அதுக்கப்புறமா வடர்காடு மாவட்டத்துலேருந்து வந்து வாங்கிட்டு போனாங்க. அண்ணன் பௌர்ணமி குப்புசாமி அவர்கிட்ட இருந்தது நான் தான் முதல் வாங்கிட்டு வந்தேன். தளபதி பள்ளிகொண்டா கிருஷ்ணசாமி வாழ்ந்த பகுதி அது. அந்த பகுதியில் போய் அந்த சமாதியை பார்த்துட்டு வரணும் நாங்கள்லாம் முடிவு பண்ணிட்டு நாங்கள் 2 வேன் எடுத்துகிட்டு எல்லாம் பள்ளிகொண்டா கிருஷ்ணசாமி சமாதியில் போய் சபதம் பண்ணிட்டு தான் இயக்க ஆரம்பித்தோம். அது ஒரு முக்கியமான குறிப்பு. அது அபய மூமெண்ட் ஸ்டார்ட் ஆனது வந்து எங்கே ஸ்டார்ட் ஆச்சுன்னா ஐயா தளபதி பள்ளிகொண்டா கிருஷ்ணசாமி அவர்களுடைய சமாதியிலேருந்து தான் அதை நாங்கள் முதல்ல ஆரம்பித்தோம். இங்கேருந்து போயிட்டு அங்கேருந்து அவருக்கு வீர வணக்கம் சொல்லி இந்த வீர வணக்கம் அப்படின்ற கோஷத்தை கொண்டு வந்தது அபய மூமெண்ட் தான் தமிழ்நாட்டில். இதுக்கு முன்னாடி இளைஞர் இயக்கம், அப்புறமா தமிழ்நாட்டில் கொண்டு வந்து நம்ம தான். குறிப்பாக விழுப்புரம் கலவரம் காலகட்டங்கள்லாம் டாக்டர் அம்பேத்கர் வாலிபர் முன்னேற்ற சங்கம்னு வச்சுருப்போம். 74 ஆரம்பித்தோம் டாக்டர் அம்பேத்கர் வாலிபர் முன்னேற்ற சங்கம். அப்போ நான் கொஞ்சம் தள்ளி வரேன்னு நினைக்கிறேன். நாங்கள் வந்து 73ல் டாக்டர் அம்பேத்கர் வாலிபர் முன்னேற்ற சங்கம் ஆரம்பிக்கிறோம். 74ல் வலுவாயிட்டோம். இரவு முழுக்க நாங்கள் போய் பிரச்சாரம் பண்ணி, தெருமுனை பிரச்சாரம் பண்ணி, பாபா சாஹிப் பற்றிலாம் சொல்லிட்டு காலையில் கொடியேற்றுறதுக்கான தூண்லாம் நட்டுட்டு வருவோம். காலையில் பார்த்தா ஏடிஎம்க்கு கொடி பறக்கும். அதில் யாரெல்லாம் உங்ககிட்ட பேசினாங்களோ அவங்கெல்லாம் வந்து வேட்டு சிந்தனையோடு இருப்பாங்க. நிறைய கடினமான உழைப்பு அந்த காலகட்டங்களில் 4 மணி நேரம் தெருவில் பிரச்சாரம் பண்ணோம். பிளட்டு வரும், இரும்பு அப்படி துப்புனாக்கா ரத்தம் வரும். அதெல்லாம் நாங்கள் கண்டுப்போம். எங்களுக்கு தான் வந்து அம்பேத்கரிசம் வளர்ந்து சமூகம் வந்து பெருசாக பேசப்படுது. எங்கே பார்த்தாலும் அம்பேத்கரிசம், பாபா சாஹேப் அம்பேத்கரிசம் பரவணும். பாபா சாஹேப்புங்கிறது எங்களுக்கு ரொம்ப மாட்டு கருத்துலாம் வச்சாங்க ஒரு காலத்தில். அதெல்லாம் தாண்டியாச்சு. 2-3 கலவரங்கள் சரௌண்டிங்கில் நடந்தது. அதெல்லாம் நாங்கள் நேரடியாக தலையிட்டதுனால நம்பிக்கை வந்துச்சு மக்கள். அது டாக்டர் அம்பேத்கர் வாலிபர் முன்னேற்ற சங்கம் தான் பிற்காலத்தில் இளைஞர் இயக்கமாக மாறிச்சு. நாங்கள் ஒரு 10 பேர் கொண்ட சகோதரர்கள்லாம் ஒன்றா சேர்ந்து அந்த திராவிடர் கழக அலுவலகத்துக்குள் நுழைவது, அதுக்குள்ளே என்னதான் இருக்குது பார்க்கலான்னு சொல்லிட்டு நூல் நிலையத்துக்கு நாங்கள் போனோம். அங்கே போன உடனே இப்போது நீங்கள் பார்க்க முடியாது. அதுக்கான வாய்ப்புகள்னால மறைச்சிட்டாங்களா அல்லது இல்லையாங்கிறது தெரியல. அதுக்கு முன்னாடிலாம் ஓடு போட்டுருக்கும், பார்த்துருக்கீங்களா? சிமெண்ட் ஓடு போட்டு இருக்கும்.
அங்கே உள்ளுக்குள்ளே போனோடனே இந்த இதில் வந்து அனுமதி இல்லாமல் யாரும் வரக்கூடாது. லைப்ரரிங்கிறது யார் வேணாலும் போகக்கூடியது தான். அனுமதி இல்லாமல் யாரும் வரக்கூடாதுன்னு ஒரு இடம் இருக்கும். அப்போ நாங்கள் அங்கே இருந்தவங்ககிட்டலாம் கேட்டோம், என்ன ஏன் போகக்கூடாது? இல்லை அந்த புத்தகங்கள்லாம் வந்து ஆதார புத்தகங்கள், அது யாருன்னா அழிச்சிடுவாங்கிறதுல நாங்கள் அலோவ் பண்ணுறதில்லை அப்படின்னா. அப்போ ஏகசாமி சொன்னார், இதுதான் நம்முடைய கூடாரம், இன்றைக்கி நாம் நுழைய முடியாத அளவுக்கு பண்ணியிருக்காங்க, நான் இதெல்லாம் கேட்டேன், என்னை வெளியேற்றிட்டாங்க. அப்போ சொன்னார், இந்த மாதிரி அயோத்திதாஸ் பண்டிதரின் பதிவுகளை ஏன் கொண்டு வர மாட்டோம், ஆனால் அந்த குறிப்புகளெல்லாம் நம்ம எடுத்துக்கிறோமே. பாபா சாஹேப் கூட மூல புத்தகங்கள்லாம் இருக்குது இல்லைங்களா. இப்போ நம்ம கிடைச்சிருந்தெல்லாம் மகாராஷ்டிரா கவர்மெண்ட் பிரிண்ட் பண்ண புத்தகம் தான் கிடைக்குது இல்லைங்களா. சீரீஸ்லாம் வருது. இப்போ 17, 35 வரைக்கும் தமிழில் வந்துச்சு. இதுதான் நம்ம கை கிடைக்குது. எங்கள் காலகட்டங்களில் இந்த புக்கெலாம் கிடையாது. இதில் நம்ம சமுதாயத்தை சேர்ந்த திராவிடங்கள்லாம் வளர்ந்தது காரணத்தை சொல்கிறோம். குடியரசுக் கட்சியை சேர்ந்த நம்முடைய சமுதாயத்தை சேர்ந்த உழைக்கின்றவர்கள், ஐயா தியாகி பெரியசாமி போன்றவர்கள், அண்ணன் வேணுகோபால் போன்றவர்கள், ஐயா பூங்காவனம் போன்றவர்கள்லாம் மக்களோடு இருப்பாங்க. இதில் சில இன்டலெக்சுவல்ஸ் இருந்தாங்க நம்ம குடியரசுக் கட்சியில், ஆர்பிஐயில் ஆரம்ப காலத்திலேருந்து எங்களுக்கு தெரிஞ்ச காலகட்டங்களில். அவங்க ஹிந்து எக்ஸ்பிரஸ்ஸு அந்த மாதிரி எதுனா ஒரு பத்திரிகையை வந்து பாபா சாஹேப் அம்பேத்கருடைய புத்தகம் இருக்கும் இல்லைங்களா, அதுக்கு அட்டையா போட்டு வச்சு தான் படிப்பாங்க. அவங்க அவரோட உருவப்படம் தெரியக்கூடாதுங்கிறதுனால, ஆனால் படிக்கணும், அவரை தெரிஞ்சுக்கணுங்கிறதுல சரியாக இருப்பாங்க. அடுத்தவங்களுக்கு சொல்லுகின்ற பொழுது இந்த புக்கை நீங்கள் வாங்கி படிச்சிங்கன்னு சொல்லிட்டா சுலபமான ஒரு விஷயம் சொல்ல மாட்டாங்க. ஆனால் நீங்கள் இது ஐயா சொல்லியிருக்காரு, தெரியுமான்றதை பெருமையாகவே நினச்சிக்கிட்டு இருப்பாங்க அந்த காலகட்டங்களில். அந்த கோபத்தை தான் நாங்கள் வந்து மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போனோம். ஐயாவுடைய கொள்கைகளை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போனோங்கிறது எங்களுக்கு அங்கே ஏற்பட்ட கோபம் தான். அது ட்ரெயினில் உட்காந்து கால் மேலே கால் போட்டுட்டு பாபா சாஹேப் புக்கு படிப்பாங்க. ஆனால் அது அவருடைய புத்தகம் தெரியாது. ஒரு இந்து அட்டை தான் இருக்கும், இல்லைன்னா இந்தியன் எக்ஸ்பிரஸ் அட்டை இருக்கும். நம்ம எட்டி பார்த்தோன்னா ஐயாவோட குறிப்புகள்லாம் இருக்கும். உடனே என்ன பண்ணாங்க, இப்படி மூடுவாங்க. அந்த மாதிரி தான். ஸோ இந்த காலகட்டத்தில் தான் நாங்கள் நிறைய சிரமங்கள்லாம் அனுபவித்தோம். சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. என்ன அதை ஓப்பனாக வெளிப்படையாக ஐயாவோட கருத்தை தெளிவுபடுத்தினவர், சொல்லிக் கொடுத்தவர் பௌத்த பெரியார் சுந்தரராசன் தான். திராவிடர் கழகத்துக்கு மாற்றாக அந்த காலத்தில் அமைஞ்சிருக்க முடியும் அப்படின்னா அது அவராக தான் இருந்திருக்கும். ஏன்னா காம்ப்ரமைஸ் ஆக மாட்டார். நீங்கள் திராவிடர் கழகத்தில் எந்த ஒரு லீடருக்கும் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டார். அந்த திராவிடர் இயக்கங்களுடைய தலைமனாக கருதப்படுகின்ற தந்தை பெரியாரிடத்தில் கூட பௌத்த பெரியார் வந்து காம்ப்ரமைஸ் ஆக மாட்டார். அவர் எதிர்த்து போராட்டம் நடத்துகின்ற பொழுது நேரடியாக அவர் வாழ்கின்ற பகுதியிலே சென்று போராட்டம் நடத்தினவர் அவராக தான் இருக்க முடியும். அதே மாதிரி அந்த தலைமுறைக்கு பிறகு அது அரசியல் கட்சியாக மாற்றப்பட்ட பிறகு கூட அண்ணாவை பற்றி தன்னுடைய ஜனக்குரல் என்ற பத்திரிகையில் மக்கள் பிரச்சனைகளை எழுதினவரும் பௌத்த பெரியார் சுந்தரராசன் தான். ஜனக்குரல்னு ஒரு பத்திரிகை நடத்தினார் அந்த காலகட்டங்களில். காமராசரை வந்து நேரடியாக விமர்சனம் செய்து பேசியதும் எழுதியதும் வந்து பௌத்த பெரியார். மற்றவங்கள்லாம் நல்ல தலைவர்களாக இருந்துக்கிறாங்க, அவ்வளோதான். ஆனால் சமரசம் செய்து கொள்ளாத தலைவர்களாக இல்லாமல் போயிட்டாங்க. அதுதான் நம்மளுடைய இழப்பு. தந்தை சிவராஜிற்கு பிறகு தமிழகத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய தலைவர் பௌத்த பெரியார் சுந்தரராசன். அவருக்கு பிறகு வந்து நமக்கு தலைவர்கள் கிடைச்சிருக்காங்க, வழிகாட்டிகள் கிடைச்சிருக்கிறாங்க, அந்தந்த கட்சிகளுக்கு தலைவர்கள் கிடைச்சிருக்கிறாங்க. அங்கே பெரியவர்கிட்ட ஏன் காம்ப்ரமைஸ் ஆக முடியல மற்றவர்கள் அப்படின்னா, அவர் நேரடியாக பேசக்கூடியவர், பின்னால் போய் திட்டமாட்டார். பாபா சாஹேப் கருத்துக்களை நான் பதிவு செய்யணும்னு நினைக்கிறேன். அவருக்கு ஏற்பட்ட கோபங்கள் எல்லாமே எனக்கு தெரிஞ்சு வந்து அம்பேத்கரிய கருத்துக்களில் யார் முரண்பாடாக இருக்கிறார்களோ, பாபா சாஹேபோட கருத்துக்களை யார் ஏற்றுக்கொள்ளாமல் போகிறார்களோ, ஏற்றுக்கொள்வது போல் நடிக்கிறார்களோ, இவர்களை அடையாளம் கண்டுபிடிச்சு அவர் எதிர்ப்பார். அதற்காக மற்றவர்களாம் சமுதாயத்தை உழைக்கலன்னு சொல்ல வரல. ஒரு கொள்கை சித்தாந்தவாதியாக வந்து நிலைத்து நின்றவர் வந்து பௌத்த பெரியார் சுந்தரராசன். அதனால தான் எங்கே போனாலும் இப்போ நீங்கள் கேட்கலனாலும் நான் எப்படியாவது சொல்லியிருப்பேன். அதை ஷெட்யூல் கம்யூனிட்டி இஸ் எ பார்ன் இன்டெலெக்சுவல் கம்யூனிட்டி. ஒவ்வொருத்தரும் புத்திசாலி, ஒவ்வொருத்தரும் அறிவாளி, ஒவ்வொருத்தரும் நிறைய விஷயம் தெரிஞ்சவங்க. அதனால் இன்னொருத்தர்கிட்ட இருக்க மாட்டாங்க. இந்த ஒரு டிராபேக் இருக்கு. எப்பொழுதெல்லாம் நிர்பந்தங்கள் கொடுக்குறதோ அப்போ நம்ம ஆளுங்களை மாதிரி ஒற்றுமையானவனை பார்க்கவே முடியாது. எப்பொழுதெல்லாம் நிர்பந்தம் இல்லையோ
அப்போது தன்னிச்சையாக சிந்திக்கக்கூடிய நம்ம ஆட்களை போல யாருமே பார்க்க முடியாது. இது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இந்த நம்முடைய மைனஸ் பாயிண்ட் திராவிடியன் பாலிடிக்ஸ்க்கு வந்து ப்ளஸ் பாயிண்ட். அதை அவங்க அழகாக வென்றெடுத்துட்டாங்க. தலித்துகள் ஷெட்யூல் கட்சி அப்படிங்கிறது போக குடியரசு கட்சி அப்படின்னு வந்து ஒரு பொதுமைப்பட்ட பெயராக வச்சாலும் கூட அது ஷெட்யூல் இனத்திற்கான கட்சி என்பதை பத்திரிகைகளும் அந்த காலத்து பத்திரிகைகளும் அந்த காலத்து அரசியல்வாதிகளும் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, பதிவு பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அதனால் இந்த கட்சியில் இருப்பதை விட கம்யூனிஸ்ட் கட்சியாகவும் சுயமரியாதை இயக்க கட்சியாகவும் பகுத்தறிவு கட்சியாகவும் திராவிட இயக்கத்தில் இருக்கிற கட்சியாகவும் திமுக கட்சியும் அதிமுக பின்னாடி திமுக போன்ற கட்சிகளாக இருப்பதை வந்து ஒரு படி மேலாக இதில் இருக்கிறவங்க நினைக்க ஆரம்பித்தாங்க. மறைச்சிக்கிறதுக்கும் சில வசதிகள் பண்ணி கொடுக்குது. ஆனால் தன்னுடைய சமூகத்திற்கு உழைப்பதற்காக தன் காலில் நிற்க வேண்டும் என்ற எண்ணத்தை அவங்க மறந்துட்டாங்க. ஸோ எனவே திராவிட கட்சிகளில் இணைந்த ஒருங்கிணைந்து செயல்பட்ட ஷெட்யூல்ட மக்கள் மிகப்பெரிய பொறுப்பேற்றிருக்கணும் இந்த பின்னடைவுக்கு. அவங்க தான் முக்கிய காரணமாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு தேவை என்னை நான் வளர்த்து கொள்ளணும், அவ்வளோதான். ஆனால் இந்த சமூகத்திற்கு யார் வழி நடத்துறது? தலைவர்கள் ஒன்றா இல்லையே அப்படின்னு. இவர்கள் சரியானவர்களாக இருந்து தலைவர்களுக்கு நெருக்குதல் கொடுத்துருந்தா தலைவர்களே அந்த மிஸ்டேக் செய்ய போகிறாங்க. தலைவரே இல்லைன்னு முடிவு எடுத்துட்டு போங்க. அவர் எனக்கு தலைவர் இல்லை. அப்போது அந்த டிசிஷன் மேக்கர்ஸ் யார்? தொண்டர்களும் ஆக்டிவிஸ்ட்டுகளும் தான். இப்படி வந்தால் தான் அந்த எந்த ஒரு இயக்கமும் நல்லா ஆகும். இது முக்கிய காரணமாக நான் கருதுகிறேன். பாபா சாஹேப் அம்பேத்கரை வந்து நான் வடமாநிலத்தவர்னு சொல்லலை. அப்பொழுது தலித்துகள் மத்தியிலே அப்படி ஒரு எண்ணம் இருந்ததுங்கிறது மட்டும் தான் பதிவு பண்ணேன். அது வந்து மகாராஷ்டிரா சார்ந்தது அல்ல. அதில் இது முக்கியமாக நீங்கள் எல்லோரும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் இதை பதிவு பண்ணேன். இப்போ காலத்தில் சொல்லாத உண்மை பொய்யை விட மோசமானதாகிடும். சரிங்களா? வடமாநிலம் என்று இந்தியாவில் இருப்பவர்கள் முடிவெடுத்திருப்பது எதுனா மத்திய பிரதேசத்துக்கு மேலே. அது ஒரு முக்கியமாக மனசில் வச்சுக்கணும். இன்றைக்கும் நீங்கள் மகாராஷ்டிரியன்ஸ் இப்போது லாங்குவேஜ் இருக்குது இல்லைங்களா, திராவிடியன் லாங்குவேஜ், அதை வச்சு தான் இப்போ நம்மலாம் தென் மாநிலம் வட மாநிலம் பேசிகிட்டு இருக்கிறோம். ஆனால் மராட்டியர்கள் இன்றைக்கும் தென் மாநிலத்தவர்களாக தான் கருதப்படுகிறார்கள். மறந்துடக்கூடாது. நம்ம அவர்களும் தென் மாநிலத்தவர்களாக தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இது முக்கியமான குறிப்பு. அந்த மாநிலத்தை சேர்ந்தவர் பாபா சாஹேப் அம்பேத்கர். மறந்துடக்கூடாது நம்மகிட்ட. இது நிறைய தலித் தலைவர்களே செய்கின்ற ஒரு புரட்டாகவே நான் கருதுகிறேன். யாரையோ இப்போ நம்முடைய வழிகாட்டிகளில் யாருமே கீழே இல்லை, யாரும் மேலே இல்லை. அவரவர்கள் அந்தந்த காலகட்டத்தில் சமநேர்கோட்டில் போயிட்டு இருந்தாங்க. அயோத்தாஸ் பண்டிதரா அவருடைய காலத்தில் அவர் சமநோக்கு பார்வையில் போயிட்டு இருந்தார். அவருக்கு யாருமே இணையானவர்களாக கருத முடியல அந்த காலகட்டத்தில். அவரோட கான்டெம்பரரி லீடர், அவர் காலத்தில் இருந்தவர் வந்து ரெட்டைமலை சீனிவாசனார். இது நம்ம முக்கியமாக 2 பேரும் சம்பந்திங்க, பெண் கொடுத்து பெண் எடுத்தவர்கள். சரிங்களா? அவங்களுக்குள்ளும் எந்த ஒரு பெரிய பேதமும் இல்லை. எதிர்காலத்தில் வந்து மற்றவர்கள் தூண்டி விட்டு வந்தது. சுயமரியாதை இயக்கத்தில் ரெட்டைமலை சீனிவாசனார் கலந்துக்கிட்டு இருந்ததுனால நான் சொன்னல ஏற்கனவே நம்முடைய கூர்முனையை பயன்படுத்தி தான் நம்மை தாக்குவார்கள்ங்கிறது. அதுபோல தான் அயோத்தாஸ் பண்டிதரை வந்து எதிர்ப்பதற்காக பயன்படுத்தினார்கள். இவ்வளவுதான். ஆனால் அயோத்தாஸ் பண்டிதரை யாராலுமே எதிர்க்கவும் முடியாது. அவருடைய அறிவுக்கு முன்னால் யாரும் நிற்கவே முடியாது. ஒரு அறிவு சுடர் அது. அந்த அறிவு சூரியனுக்கு முன்னால் யாருமே. அதனால தான் பிற்காலத்தில் பாபா சாஹேப் எழுதிய புத்தகங்களை என்னுடைய மூதாதை எனக்கு வழிகாட்டியாக இருந்தால் அயோத்தாஸ் பண்டிதருக்கு இதை சமர்ப்பணம் செய்கிறேன் நான். இதில் எந்த இடத்துலையுமே வந்து யார் பெரியவர் யார் சின்னவர்ங்கிறதே கிடையாது. ஏன்னா ஐயா பிறக்கிற காலத்தில் 1891 அவர் தீர்மானமே போட்டு உட்காந்துருக்கிறாரு குன்னூரில். ஏன்னா பாபா சாஹேப்பே வந்து நான் ஒன்றும் அயோத்தாஸ் பண்டிதரோட நான் ரொம்ப முக்கியமான சொல்ல மாட்டேன்னு சொல்றதுக்கான வாய்ப்பும் இல்லை. அவர் அந்த மாதிரி ஆளும் இல்லை. தென் மாநிலத்தை நாம் சொல்லுகின்ற தமிழ் மாநிலத்தில் இருந்த தந்தை சிவராஜை அழைத்து இந்தியா முழுக்கும் இருக்கின்ற ஷெட்யூல்டு மக்களுக்கு உருவாக்கப்பட்ட SC/ST ஃபெடரேஷனுக்கு தந்தை சிவராஜை தலைவராக போட்டவர் அயோத்தாஸ் பண்டிதர் காலத்தில் இருந்திருந்தா அவர் காலில் வந்து சரணடைஞ்சிருப்பார். ஐயா நீங்கள் தான் என்னுடைய மூதாதையர்னு. பாபா சாஹேப் வந்து எந்த காலகட்டத்திலையும் ஒரு காம்படிட்டிவாக யாருமே எடுத்துக்கிட்டதே இல்லை.
அதை தாண்டி தான் நாம் சிந்திக்கணும், தலைமுறை தாண்டி. இது நிறைய முக்கியமான விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன். அதனால் இனிமேல் கூட என்னுடைய அன்பான வேண்டுகோள் என்னன்னா, யாரையுமே யாருடையும் ஒப்பிட்டே பேசுவாங்க. அவரவர்கள் காலத்தில் அவரவர்கள் சம நேர்கோட்டில் போயிட்டு இருந்தாங்க. அந்த நேர்கோட்டு காலத்தில் அடுத்தவர்கள் இல்லை. இது முக்கியமானதாக நம்ம பதிவு பண்ணணும். ஏன்னா வரப்போகிற இளைஞர் நீங்கள் தான் இனிமேல் உங்களுடைய காலம் தான். இப்போ நாங்களாம் உங்கள் கூட நின்று ஆதரவாளர்களாக இருக்க வேண்டிய சூழ்நிலை வந்தாச்சு. இனிமேல் அதான் செஞ்சும் தீரணும். ஏன்னா உங்களுக்காவது இந்த செய்தியை பதிவு பண்ணாமல் எங்களுக்கு காலம் போயிடுச்சுன்னா அது தவறானது. ஏன்னா கடந்த 20 ஆண்டு காலமாக ஒரு மறைமுக போர், அறிவு போர் ஒன்று நடந்துகிட்டு இருக்குது. யார் பெரியவர் யார் சிறியவர் என்று. இன்றைக்கி அது தீர்க்கமாக முடிச்சிடுங்க. நான் தீர்த்து வைக்கிறாங்க. ஏன்னா எனக்கு அந்த அனுபவமும் அந்த நேர்மையும் உண்மையும் இருக்குது என் மனசில். அதனால் நான் நேரடியாக சொல்கிறேன். மற்ற லீடர்ஸ் சொல்ல முடியுமான்றது தெரியல எனக்கு. ஏன்னா ஒளிவு மறைவான வார்த்தைகளை பேசுபவர்களாக தான் இருக்கிறாங்க. எனக்கு அந்த இல்லை, அந்த எண்ணமும் இல்லை, எனக்கு அந்த சூழ்நிலையும் இல்லை. நான் வந்து பௌத்த பேரர்கிட்ட வளர்ந்தவன், எதுவுமே ஓப்பனாக பேசி பழகிட்டவன். என்ன மறுபடியும் பதிவு பண்ணுறேன், இந்த காலத்தை யாரும் யாருடனும் கம்பேர் பண்ணவே கூடாது. அது காலம் வேறு, இது காலம் வேறு. இன்னொன்று, தென்னிந்தியா வட இந்தியாங்கிறது முடிவு கொண்டாந்துருக்கேன். மராட்டியம் வந்து தென்னிந்தியா தான். திராவிட மொழிகளின் அடிப்படையில் அந்த மொழி இல்லை என்றாலும் கூட அந்த மாநில அடிப்படையில் அது தென்னிந்தியா, இது சவுத் இந்தியா. சரி, இதை தாண்டி ஒரு விஷயம் சொன்னார். லண்டனில் பாபா சாஹேப் பேசுகின்ற ஒரு குறிப்பு, தஸ்பக்ஸ பாபா சாஹேப் அம்பேத்கர்னு ஒரு புத்தகம். நான் அதான் பதிவு பண்ண வந்தேன், கொஞ்சம் ஜம்ப் ஆகிட்டேன். அதை நான் மீண்டும் அதை பதிவு பண்ணிட்டு சொல்கிறேன். மகாராஷ்டிரா அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்ட புத்தகங்கள் தான் இப்போ நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அந்த காலகட்டத்தில் இன்டலெக்சுவல் சார்ந்தவங்கலாம் ஹிந்து எக்ஸ்பிரஸ் வச்சு மறைச்சி தான் பண்ணுவாங்க, எங்களுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லாமல் இருந்ததுன்னு சொன்னோம். ஆனால் அந்த காலகட்டங்களில் சில புத்தகங்கள் கிடைத்தது. அது என்னன்னா, தஸ்பீக்ஸ் ஆஃப் பாபா சாஹேப் அம்பேத்கர்ங்கிற ஒரு புத்தகம் கிடைச்சு. அதுதான் வந்து இன்றைக்கு 70களில் நீங்கள் கேட்டிங்களா, அந்த காலகட்டங்களில் மக்கள் மத்தியில் செய்திகள் பரவுவதற்கு அடிப்படை காரணமாக இருந்தது பாபா சாஹேப் பற்றிய புத்தகங்கள். அது லூதியானாவில், பஞ்சாபில் லூதியானாவில் இருந்து வந்தது. பீம் பத்திரிகா பப்ளிகேஷன்ஸ், அந்த பப்ளிகேஷன்ஸ் பேர். அந்த பப்ளிகேஷன் மட்டும்தான் இந்தியா முழுக்க புத்தகங்களை கொடுத்து பாபா சாஹேப்பை தெளிவு பண்ண ஆரம்பிச்சு. அது பிறகு தான் தனஞ்சயக்கருடைய புத்தகங்கள்லாம், பாபா சாஹேப் லைஃப் அண்ட் மிஷன்லாம் அதன் பிறகு தான் வெளியில் தெரிய ஆரம்பிச்சு. முக்கியமான விஷயமா நான் இதை பதிவு பண்ண விரும்புகிறேன். அதுக்கப்புறமா இப்போ நான் சொல்லிகிட்டு இருந்தேன் இல்லைங்களா, கம்பேர் பண்ண வேணாம், கான்டெம்பரரி லீடர்ஸாக திங்க் பண்ண வேணாம் அப்படின்னு. இந்த 2 விஷயங்களை நாம் ஜனங்கள்கிட்ட எடுத்துகிட்டு போனோம். அதுக்கு நீங்கள் தான் உறுதுணையாக இருக்கணும். என்னோட அன்பான வேண்டுகோள், இளைஞர்கள் எல்லாருக்கிட்டையும் சொல்லுங்கள். நடுவில் வந்தவங்க சில குழப்பங்களை உண்டு பண்ணாங்க, அது சுயலாபங்களுக்காக தான் இருந்தது. நீங்கள் அவங்களுடைய ஆதாரம் எங்கேருந்து ஆரம்பிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா, பௌத்தத்திற்கு எதிரான, பாபா சாஹேப் அம்பேத்கருக்கு எதிரான கூர்தீட்டும் இடங்கள் எங்கேருந்து ஆரம்பித்ததோ அந்த இடங்களில் இருந்து தான் அவைகள் ஆரம்பிக்கப்பட்டன. மறந்துடாதீங்க. அந்த இடங்களில் நம்முடைய பௌத்தத்திற்கும் பாபா சாஹேப் அம்பேத்கரிசத்திற்கும் எதிரான கூர்முனைகளை தீட்டுகின்ற இடங்களிலிருந்து வந்த செய்திகளை நாம் ஏற்றுக்கொள்வதா மறுதளிப்பதா என்பது எதிர்கால சந்ததியினர் உங்ககிட்ட தான் இருக்குது. தயவுசெய்து இதை மக்கள்கிட்ட கொண்டு போகணும். தியாகி பெரியசாமி அவர்களை பற்றி சொன்னோம் இல்லைங்களா, பாபா சாஹேப் உருவப்படத்தை வந்து ஊர்வலமாக எடுத்துகிட்டு போவாங்க அந்த காலத்தில். அப்போ வந்து தெருவில் பாடி, அவங்க தான் முதல்ல நான் எனக்கு தெரிஞ்சு பாடி ரதம் எடுத்துகிட்டு போனேன். நான் என்னுடைய பகுதியில் நான் கண்ட வரையில் சொல்கிறேன். வேலூர் பகுதிகளில் மற்றெல்லாம் இவர்களுக்கும் முன்னோடிகள், அவங்க அப்போதுலேயும் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அப்போது ஒரு பாடல், சினிமா பாடல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த பாடலை வந்து நமக்கான பாடலாக மாற்றி பாபா சாஹேப் புகழ் மாலையாக அதை கொண்டு வந்தார். அவர் மண்ணில் பிறந்தாரம்மா, மக்களுக்கு உழைத்தாரம்மா, அவர்தான் அம்பேத்கரம்மா, பாரோர் போற்றும் உலக மேதை தானம்மா. அந்த சாங்கு அது அப்படியே மற்ற அந்த சரணம்லாம் வரும். ஒவ்வொன்றிலையும் ஐயாவை பற்றிய விஷயங்கள் நல்ல துவனியில் பாடுவாங்க. நாங்களாம் கூட இருந்து பாடிட்டு படிக்கிற பிள்ளைங்க தானே, நாங்கள் பாடிட்டே போவோம். அந்த ஒரு இன்பமான காலகட்டம் திரும்பமான்னு தெரியல. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீலக்கொடி எடுத்துன்னு போக கூச்சப்படுவாங்க. வீரர் சூரர்னு பேசுகிறவங்களாம் கூட நீலக்கொடி எடுத்துகிட்டு போக கூச்சப்படுவாங்க. ஏன்னா அப்போல்லாம் உங்களுக்கு திமுக கொடி எடுத்துகிட்டு போனால், திராவிட கொடி எடுத்துகிட்டு போனால், கம்யூனிஸ்ட் கொடி எடுத்துகிட்டு போனால் தான் அவங்களுக்குலாம் உழைக்கின்ற மக்களுக்கு போராடுபவர்களுக்கே கௌரவமாக நினச்சிட்டு இருந்தாங்க. உழைக்கிற மக்களுக்காக போராடுவதற்குல அதில் என்ன உயர்வு கௌரவம் எனக்கு புரியல. அதனோட இதுவே எப்படி சொல்கிறதுன்னு புரியல எனக்கு.
குடியரசுக் கட்சியும் ஷெட்யூல் காஸ்ட் ஃபெடரேஷனையும் வலுப்படுத்த வேண்டிய வேலையை அவங்க செஞ்சுருந்தாங்கன்னா இந்த இந்த அவல நிலையே வந்திருக்காங்க. இன்னைக்கு நாம தான் வந்து ஆளுகின்ற ஒரு கட்சியாகவோ அல்லது எதிர்க்கின்ற அடுத்த நிலையில் இருக்க எதிர்க்கின்ற ஒரு கட்சியாகவோ வந்திருப்போம், மாறி மாறி வந்திருப்போம். அதெல்லாம் நம்ம இழந்துட்டதாக தான் கருதுகிறோம். அந்த 70கள் அதுதான் முக்கிய காரணமாக அமைஞ்சது வளர்ச்சிக்கு. 80கள் வந்து நம்முடைய இறக்கத்திற்கு காரணமாக மாறிடுச்சு. 80 90லாம் நம்ம மக்கள் இறங்குவதற்கான காரணமாக மாறிடுச்சு. வேணும்னா அங்கங்கே பத்திரிகைகளும் இளைஞர்களும் எழுச்சிகளும் இருக்கலாம், ஆனால் ஒட்டுமொத்த அரசியல் எழுச்சியாக இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு எதிராக வன்னியர்கள் ட்ரிபிளேஷன் ஒரு மூமெண்ட் ஒன்றும் பண்ணாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்கள். இதை மாடசாமி படையாச்சி, அந்த வன்னிய அடிகளார் ஏகே நடராஜன், தொழிலதிபர் கோபாலன், இந்த சா சுப்பிரமணியம், இதெல்லாம் உங்களுக்கு கவர்னர் பண்ண நினைக்கிறேன். எஸ்எஸ் ராமசாமி படையாச்சி, இவங்கெல்லாம் ஒரு காலகட்டங்களில் நமக்கான ஒரு எதிர் மூமெண்ட். ஏன்னா எஸ்எஸ்டி பற்றி கேள்விப்படுறாங்க. இவங்க சம்தா சைனிக் தள்ளுங்கிறது மிலிட்ரி மாதிரி இருக்குது, இப்படி இருக்குது அப்படி இருக்கிறதெல்லாம் கேள்வி தான் படுறாங்க. இவங்க பார்த்தது கூட கிடையாது. அப்புறம் ஷெட்யூலின மக்களை ஒடுக்குவதற்கான ஒரு படை வேணும்னு முடிவு எடுக்கிறாங்க. அதுதான் வந்து அவங்க உருவாக்குற ட்ரிபிள்எஸ்ங்கிற ஒரு மூமெண்ட், வன்னியர்களோட மூமெண்ட். அதுலேயும் ஒரு பத்திரிக்கை ஒன்று ஆரம்பித்தாங்க, கனல்னு ஒரு பத்திரிக்கை. அவங்க அந்த பத்திரிகையில் நம்மால் வச்சே வரைய வச்சாங்க. இதெல்லாம் ஒரு ஒரு அவலமான ஒரு பதிவுகள். இதை வந்து இப்படி ஒரு ஆள் அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக நான் சொல்ல வரேன். கனல்னு ஒரு பத்திரிக்கை ஆரம்பித்து அவர்களுக்கான பத்திரிகை. கனல்னா அக்னி குண்டம் தான், வேறு ஒன்றும் இல்லை. எங்கே பிறந்தாங்கன்னு அவங்க சொல்கிறாங்களோ அந்த இடத்துல தான் அவங்க சொல்கிறாங்க. மனித பிறப்புக்கு உஷ்ணம் தேவை தான், ஆனால் உஷ்ணம் அந்த ஒரு நிலைக்கு மேலே போகும்போது பஸ்வமாக மாறிடும். இங்கே இதெல்லாம் பிறக்க முடியுதுனாக்கா அதுக்கு ஒரு பத்திரிக்கை எல்லாம் பண்ணிட்டாங்க. அவர்கள் அந்த பத்திரிக்கையை வச்சு தான் நமக்கு எதிரான வேலைகள்லாம் செய்ய ஆரம்பித்தாங்க. இது மறந்துடாதீங்க. பிற்காலத்தில் ஒற்றுமைன்னு நம்மக்கிட்ட ஒரு ட்ராமா பண்ணாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சியோ இன்றைக்கி அவங்களுடைய அரசியல் முடிவுகளோ சமீபத்தில் தோல்வி கண்ட அவர்களுடைய அரசியல் முடிவுகளோ புதிதானதல்ல. அவர்கள் ஏற்கனவே முயற்சி பண்ண ஒரு அந்த காலகட்டங்களில் நம்முடைய ஷெட்யூல் காஸ்ட் ஃபெடரேஷனை சேர்ந்தவர்களையும் மற்றவர்களையும் ஒருங்கிணைச்சு தேர்தலில் நின்னாங்க. இதை மறந்துடக்கூடாது நீங்கள். அப்போ ஷெட்யூல் காஸ்ட் ஃபெடரேஷனில் இருந்தால் நம்ம சமூக ரீதியாக நின்னாங்க இல்லைங்களா, அவங்களும் பிற்படுத்தப்பட்டவர் தாழ்த்தப்பட்டவர் ஒருங்கிணைப்பு ஒரு கட்சி பண்ணுறாங்க. அந்த சேவல் சின்னம்னு நினைக்கிறாங்க. அந்த காலகட்டங்களில் சிபாயுதனார் கூட அதுக்கு உறுதுணையாலாம் இருந்திருக்கிறாரு. எல்லாருமே தோற்று போயிடுறாங்க. ஜெயிச்சவங்க 2 பேர் ஷெட்யூல் காஸ்ட் சேர்த்தவங்க. இந்த பதிவை நீங்கள் மறந்துடக்கூடாது. அதில் ஒருத்தர் தான் நம்ம ஐயா ரத்னம். பிற்காலத்தில் வந்து குடியரசுக் கட்சியில் இருந்துட்டு பிஎஸ்பிக்கு போனார். சகோதரர் பீம்ராவ், செங்கல்பட்டு பீம்ராவ் அவருடைய தந்தையார். இதெல்லாம் வரலாறு. அவருடைய அந்த ரத்னமுடைய போராட்டம் சாதாரணமான போராட்டம் இல்லை. நம் மக்களுக்கு எங்கெல்லாம் பாதிப்பு ஏற்படுதோ முதல் நிலையில் நின்று அந்த இடங்களை வாங்கி கொடுத்ததெல்லாம் அந்த காலத்தில் அவர் தான் பண்ணார். அது மறந்துடக்கூடாது. நம்ம நீங்கள் மீனம்பாக்கம் அருகாமையில் ஒரு ஊர் பார்த்துருக்கலாம். இப்போ ஜெயின் காலேஜ் பார்க்குறீங்களே, ஜெயின் காலேஜ் தான் நம்ம இருந்த இடம். இது மறந்துடாது. அப்போ வந்து நம்ம ஐயா ரத்னமும் கண்ணன் மேஸ்திரின்னு ஒருத்தர் இருந்தார். அவங்க 2 பேரும் தான் நம்மக்கிட்ட அந்த இடத்த ஜெயின் சங்கத்தை சேர்ந்தவங்க வந்து காலி வெக்கேட் பண்ணுறாங்க. அரசாங்கம் உறுதுணையாக நிற்குது. அப்போது நம்ம ஐயா ரத்னம் அவர்கள் தான் நேரடியாக நின்று போராட்டம் நடத்துகிறாரு. கண்ணன் உறுதுணையாக இருக்கிறார். எங்கள் மக்களுக்கு இங்கேயே சரௌண்டிங்கில் இடம் வேணும். இப்போ மாதிரிலாம் கண்ணகி நகரில் தூக்கி போட்டால் கூட கேட்கறதுக்கு ஆள் இல்லாமல் இருக்குது, கேவலமாக இருக்குது. ஏன்னா நம்முடைய ஒருங்கிணைப்பு இல்லை. உணர்வுபூர்வமாக துடித்து கொண்டு இருப்பவர்களால் வெளிப்படுத்த முடியல. வெளிப்படுத்தினாலும் அது பத்திரிகையில் வரப்போகிறதில்ல, தொலைக்காட்சியில் வரப்போகிறதில்ல. நடிக்க தெரியல. நடிக்க தெரிஞ்சால் வந்துடுது, நம்மளால் ஆக்ட் பண்ண தெரியல. அந்த காலகட்டத்தில் நேரடி போராட்டம் நடத்தினாங்க. 2 இடம் நமக்கு வாங்கினாங்க. இந்த இருந்த இடத்தை விட அதிகபட்சமாக வாங்கினாங்க. அதுதான் ரத்னபுரம். மீனம்பாக்கம் பக்தவச்சல் நகர் பின்னாடி இருக்குதுல்ல, ரத்னபுரம் கேள்விப்பட்டிருக்கீங்க. ரங்கா தேட்டர் தெரியுமா உங்களுக்கு? நங்கநல்லூர். அதுக்கு முன்னாடி மீனம்பாக்கம் ஜெயின் காலேஜ்லேருந்து நீங்கள் போனீங்கன்னா 2 ஊர், பிபி நகர், பக்தவச்சல் நகர், அடுத்தது வந்து ரத்தினபுரம். அந்த ரத்தினபுரம்ன்ற ஊர் பிடிச்சாங்க. உடனே இன்னொரு போராட்டம், எங்களுக்கு 10வது இடம் இது பாருங்க அவங்க எப்படி பண்ணியிருக்கிறாங்க. அதுலேயே 4000 வீடு. இப்போ போய் பாருங்க, ரத்தினபுரத்தில் ஒரு 2000 வீட்டுக்கு மேலே இருக்கும். நம்ம இன்னொரு போராட்டம் நடத்தி பழவந்தாங்கல் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குல்ல, அதை ஒட்டினா மாதிரி கண்ணன் காலனின்னு ஒரு ஊர் இருக்கும். 7 தெரு 8 தெரு இருக்கும். அதில் பாருங்கள், இப்போ போனீங்கன்னா கூட பார்க்கலாம். அந்த கண்ணன் தான் இந்த போராட்டத்துக்கு நடத்தின ஐயா ரத்தினம் கூட உறுதுணையாக இருந்தவர்.
இதை வந்து எனக்கு சொன்னவர் யாருனாக்கா நம்ம ஐயா தந்தை சிவராஜோட ஆணையின் பேரில் தான் அவங்க போனாங்க. அவரு கூட வந்து ஒருத்தர் இருந்தாங்க, பொன் தங்கராஜன் பேர். அண்ணன் பொன் தேசராஜ் இருக்கிறார்ல, பொன் தேசராஜ் ரயில்வேல, அவருடைய சித்தப்பா பொன் தங்கராஜ். அவர் எப்பவுமே என் கூட இருப்பார். அவர் அபயம் பொன் தங்கராஜ்னு வாங்க. ஆரம்ப காலத்து குடியரசு கட்சிக்காரு. நீங்கள் அபயத்தில் பார்த்தீங்கன்னா வழிகாட்டிகளில் மேக்ஸிமம் குடியரசு கட்சியில் வந்தவங்களாவே இருப்பாங்க. அதில் மறக்க முடியாத நபர் சொல்கிறோம். அந்த கண்ணன் காலனியும் ரத்தினபுரமும் நம்ம மக்கள் போராட்டத்தால் நம்ம தலைவர்கள் போராடி வாங்கி கொடுத்தது. அந்த காலகட்டத்தில் தான் தாம்பரத்தில் நாகரத்னம் ஐயா, இங்கே ஆபயம்மாங்காளி பல்லாவரத்தில், அப்புறம் இந்த பகுதியில் அண்ணன் சபாபதி போன்றவர்கள், இவங்கெல்லாம் உறுதுணையாக இருந்து அவங்களெல்லாம் உதவிகரமாக இருந்திருக்காங்க. குடியரசு கட்சிகளில் முக்கிய நபர்கள்லாம் நல்லா வலுவாக இருந்த காலகட்டத்தில். அப்போது பௌர்ணமி பத்திரிக்கை மற்ற பத்திரிகைகள் நமக்கான 2-3 பத்திரிகைகள் வந்துருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா லிஸ்ட் கொடுப்பாங்க எவ்வளோ கிராஜுவேட்ஸ் இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா. அந்த பீரியடில் பெருமையாக ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எழுதியிருப்பாங்க. இந்தியாவில் இருக்கிற அரசியல் கட்சிகளில் இது முக்கியமான குறிப்பு. இந்தியாவில் இருக்கும் அரசியல் கட்சிகளில் உறுப்பினராக இருக்கிறாங்களா, அந்த உறுப்பினர்களில் அதிகபட்சமான பட்டதாரிகள் இருக்கின்ற கட்சி குடியரசு கட்சி, இந்திய குடியரசு கட்சி. நான் அப்போல்லாம் ரொம்ப புலகாங்கிதமாக இருக்கும். இது கேட்கறதுக்கே ஒரு இன்பமாக இருந்திருக்கும். இதெல்லாம் ஒரு ஊக்கம் தானே நம்மலாம் படிக்கணும்னு சொல்லிட்டு. தெருமுனை பிரச்சாரமாக போய் தெருவில் பாட்டு பாடி, மண்ணிலை பிறந்தாரம்மா மக்கள் குழைத்தாரம்மான்னு இங்கே பாடின கற்றுக்கிட்டோம் இல்லைங்களா. அப்போ நான் எழுத ஆரம்பிச்சிட்டேன். அது 74 நான் பாடல்கள் எழுத ஆரம்பித்தேன். அந்த பாடல்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, கேசட்டாக கூட வெளியே வந்தது, மனிதர்களே மனிதர்களேன்னு. அதில் வராத பாடல்கள்லாம் சில இருக்குது. எப்படின்னா, மாறப்போகுது மகாராஜா மாறப்போகுது மகாராஜான்னு ஒரு பாட்டு. அப்போ இருந்த இளைஞர்கள், அம்பேத்கர் ஸ்ரீல் எல்லாருமே பாடுவாங்க. இயக்க ரீதியான பாடல் அல்லது சமூக ரீதியான பாடல். மாறப்போகுது மகராசா மாறப்போகுது மகராசா, செத்த மாடு தூக்குவதும் செத்து போனா எரிப்பதும் செருப்பு செய்து கொடுப்பதும் மனித மலம் சுமப்பதும். இது ஒவ்வொருத்தர் பாடுவார். ஒரு 100 பேர் லைனாக நிற்பாங்க இல்லைங்களா. அவங்க எல்லாம் சேர்ந்து மாறப்போகுது மகரா. இப்போ நீங்கள் கோரஸ் பண்ணுங்களா, ரொம்ப நல்லா வரும் பாருங்க. ட்ரை பண்ணுறீங்களா? நீங்கள் பாருங்க. மாறப்போகுது மகராசா மாறப்போகுது மகராசா, மாறப்போகுது மகராசா மாறப்போகுது மகராசா, குடிப்பழக்கம் தீமையே புகைப்பழக்கம் பேதமை, படிப்பகம்தான் சொர்க்கமாம் பௌத்தம் நல்ல மார்க்கமாம். மாறப்போகுது மகராசா மாறப்போகுது மகராசா, மாறப்போகுது மகராசா மாறப்போகுது மகராசா. இந்த மாதிரி ஒரு 15-20 பாடல் இருக்கும். எல்லாமே பௌத்தத்தையும் பாபா சாஹேப் சார்ந்தே இருக்கும். இப்படி அப்படியே எந்த பக்கமும் போக சேனம் கட்டின மாதிரி கொண்டு போவாங்க. அந்த காலகட்டத்தில் அவ்வளோ இளைஞர்கள் திரளுவாங்க. இப்படி வராங்க. சென்னை நகரத்தில் உள்ள எந்த சேரியிலையும் 75லேருந்து 89, 91 அபயம் ஆரம்பிக்கிற காலகட்டம் வரைக்கும் இந்த பாடல்களை வந்து கேட்காத சேரியே இருக்காது. தொண்டூர் கழகத்தின் வெளிப்பாடு தான் 68 கலவரத்தில் வெளிப்பாடுகள் வந்து எங்களை வழிகாட்டினாங்க. இப்படி தான் நம்ம இருக்கணும், இனிமேல் தென் மாவட்டம் வட மாவட்டம்லாம் இல்லை, நம்ம சமுதாயத்துக்கு உழைப்பு பண்ணோன்னு இங்கே வட மாவட்டத்திலேருந்து எல்லாரும் ஒன்று சேர்ந்து விழிப்புணர்வை கொண்டு வந்து எங்களை போகிற சிறுவர்களை எல்லாம் இளைஞர்களாக மாற்றினாங்க. நாங்கள் வந்து 78ல் இளைஞர்களாக இருந்தோம். நாங்கள் வந்து சிறுவர்களை எல்லாம் இளைஞர்களாக மாற்றினோம். அதனோட வெளிப்பாடு தான் 81 இளைஞர்களுக்கான ஒரு இயக்கம் கட்ட ஆரம்பித்தோம். நிறைய பெரிய மூமெண்ட்டாக வளர்ந்தது. அதில் அதிகாரிகள் எல்லாம் முன்னிறுத்தி பண்ண ஆரம்பித்தோம். எல்லாருமே அவங்கவுங்களோட உழைப்பு இருந்தது. பேர் யார் வச்சாங்கன்னு இது வரைக்கும் யாருக்கும் தெரியாது. தானாக வந்த பெயர் அது. சிலர் வந்து தனக்கானதை பேசிக்கிட்டுலாம் இருப்பாங்க. ஆனால் அதில் உண்மை அல்ல. எல்லாரும் சேர்ந்து எடுத்த முடிவு இல்லை. ஏன்னா அந்த காலகட்டத்தில் 77 எம்ஜிஆர் முதல் ஆட்சி அமைக்கிற தேர்தல் அது. 76ல் வந்து டாக்டர் அம்பேத்கர் வாலிபர் முன்னேற்ற சங்கம் எல்லா பகுதிகளிலும் சிறப்பாக இருக்கும். இங்கெல்லாம் அதுதான் வந்து முதல்ல மன்றம்ன்றது மூவ் பண்ண ஆரம்பிச்சது. இயக்கமாக மூவ்மெண்ட் ஆஃப் மார்ச் மறந்துடக்கூடாது அம்பேத்கர். அப்போது லா காலேஜ் பிரச்சனை. அப்போ தான் மரியாதைக்குரிய அண்ணன் மூர்த்தியார் வந்து எங்களுக்கு பழக்கமாக வர்றாரு.
அதான் முதல் காலகட்டமாக வருது. அதுக்கப்புறமா தான் அவர் அம்பேத்கரிசத்துக்கான பதிவுகளை கொண்டு வராங்க, எங்கள் கூடலாம் வர ஆரம்பித்தாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு ஒரு 6 ஆண்டுகள் அல்லது 5 ஆண்டுகள் வந்து நாங்கள் மக்கள் பணி செஞ்சுட்ருக்குறோம், சமூக பணி செஞ்சுட்ருக்குறோம் அந்த பேரில். அப்போ தான் அண்ணன் வந்து அண்ணாச்சி வந்து முதல்ல வந்தாங்க. ஜென்ரலாக தான் இருந்தது, மூமெண்ட் எதுவும் கிடையாது அவருக்கு அப்போ. ஆனால் மாணவர்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்தணுன்றதுல குறிப்பாக சட்டக்கல்லூரி விஷயங்கள்லாம் அவர் நிறைய பண்ண ஆரம்பிக்கிறார். அப்போ தான் எங்களுக்கு தொடர்பு, பெரியவரால் தான் எங்களுக்கு அந்த தொடர்பு ஏற்பட்டுச்சு. இன்னைக்கு வந்து இன்றைக்கு நீங்கள் சிலைகள்லாம் வைக்க முடியாமல் போனதற்கு காரணமே நானும் மூர்த்தியாரும் தான் சொல்லலாம், க்ளீனாக. நீங்கள் அதுக்கு எங்ககிட்டேருந்து புரிஞ்சவர் வந்து அம்பேத்கர் பிரியன். முதல்ல நாங்கள் வந்து சொன்னோம் இல்லைங்களா, டாக்டர் அம்பேத்கர் வாலிபர் முன்னேற்ற சங்கம். அந்த வாலிபர் முன்னேற்ற சங்கம் வந்து இளைஞர் இயக்கமாக மாறிச்சு. அதே காலகட்டங்களில் அண்ணன் மூர்த்தியார் அவர்கள் ஏபிஎல்எஃப் ஸ்டார்ட் பண்ணுறாரு. இது வந்து பேரலல் கண்டெம்பரரி மூமெண்ட்டு, பட் இட் இஸ் நாட் எ பேரலல் மூமெண்ட். ஏன்னா பியூர் அம்பேத்கரிசமாக போனவங்கலாம் எங்கள் கூட இருக்கிறாங்க. பொலிட்டிக்கலாக சார்ந்து வந்த காலகட்டங்களில் வந்து அந்த பக்கமாக வந்துட்டு இருக்கிறாங்க. இது மறந்துடக்கூடாது. இது காரணம் என்னன்னாக்கா, எங்களுடைய வளர்ப்பு முறை அதனால் நாங்கள் வந்து அப்போ நான் பொலிட்டிக்கலாக மூவ்மெண்ட் நடத்த வேண்டிய அவசியம் ஒன்று இருந்தது. இதுக்கு முன்னாடி ஒரு செய்தியை பதிவு பண்ணிடுறேன். We are all Buddhist, nothing permanent, everything is impermanent. அனித்யா. ஒரு காலகட்டத்தில் எது சரின்னு சொல்லப்படுதோ அது ஒரு காலகட்டத்தில் தவறாக இருக்கும். ஒரு காலகட்டத்தில் எது தவறுன்னு சொல்லப்படுதோ அது ஒரு காலகட்டத்தில் சரியாக மாறி. இப்போ கூட சில புத்திசாலிகள் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, நான் டிவிலெலாம் கூட பார்த்தேன். நம்ம சமுதாயத்தை புத்திசாலிகளும் பேசுகிறாங்க, அடுத்தவங்களும் பேசுகிறாங்க. ஆசைப்படு, புத்தாவோட மிகப்பெரிய சிந்தனை, உலகத்துக்கு கொடுத்த மிகப்பெரிய சிந்தனை அது. நத்திங் பர்மனெண்ட், எதுவுமே நிரந்தரமானதல்ல, அனித்யா. இது நான் சொன்னேன் இல்லைங்களா, அயோத்தியாஸ் பண்டிதருடைய அந்த புத்தகங்கள்லாம் கொடுத்தாங்க, மத விலாசத்தை வந்து பிரிண்ட் கொடுத்தாங்க. மத விலாசத்தில் பார்த்தீங்கன்னா இதுக்கான பதிலாம் இருக்கும். ஜெயினர்கள் கேள்வி கேட்பதும் பௌத்தர்கள் பதில் சொல்வதுமா அதில் நிறைய விஷயங்கள் இருக்கும். அதில் நிறைய குறிப்புகள் இருக்குது. அதையெல்லாம் நாங்கள் எடுத்து சொல்ல ஆரம்பித்தோம். இவங்க கேட்ட கேள்விகள் நாங்கள் பதிலாக சொல்லி ஆரம்பித்தோம். இப்போ நான் சொல்லிக்கிட்டு இருந்தேனே, இந்த காலகட்டத்தில் வந்து பாபா சாஹேப்போட சிலை வைப்பது என்பது வேலூர் பகுதியில் யார் போயிட்டு வந்தாலும் அங்கே இருக்கிற சிலைகள்லாம் பார்ப்பாங்க. கோலார் பகுதிகளுக்கு யார் வந்து பயணம் பண்ணாலும் அங்கே இருக்கும் சிலைகளை பார்ப்பாங்க. அதுக்கு அடுத்த போக இந்த தூர்தர்ஷனுடைய வெளிப்பாடு, தூர்தர்ஷன் இருக்குதுல்ல, நீங்கள் ஆரம்ப காலத்தில் 2-3 நிகழ்ச்சி தான் போடுவான். ஜுனூன்னு ஒரு சீரியல் போடுவான், பாராளுமன்ற செய்திகள்னு போடுவான், அப்புறம் செய்திகள்னு போடுவான். இந்த பாராளுமன்ற செய்திகளை காட்டும் போது முதல் பாபா சாஹேப் சிலையை தான் காட்டுவாங்க. இப்படி காமிப்பாங்க. ஐயா வந்து பாராளுமன்றத்தை விரல் நோக்கி காட்டிக்கிட்டு இருப்பார், இதுதான் பார்ப்பாங்க. இதை பார்ப்பவர்கள் எல்லோருக்குமே பாராளுமன்றத்தில் ஐயா சிலை இருக்குது, நம்ம ஏன் அங்கே வைக்கக்கூடாது அப்படிங்கிற சிந்தனை நிறைய பரவ ஆரம்பிச்சு. இது மறந்துட்டு இருப்பாங்க. இப்போ இந்த சிலை வைப்பதற்கான காரணத்தை மறந்துட்டு இருப்பாங்க. அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள்லாம் என்ன பண்ணோம்னா, ஒவ்வொரு பகுதிகளிலும் இரவு பாடசாலை, நீங்கள் இளைஞர் இயக்கம் ஆரம்பித்த காலத்துலேயோ அபயம் ஆரம்பித்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த 2 கிளைகள் இருக்கிற இந்த 2 மூமெண்ட்டும் எங்கே பிரான்ச்சஸ் கிளைகள் ஆரம்பிக்குதோ அங்கே ஒரு இரவு பாடசாலை இருக்கும். இல்லைன்னா நாங்கள் பண்ண மாட்டோம், மூமெண்ட் பண்ண மாட்டோம். எங்களோட முதல் கொள்கையை நாங்கள் அதை தான் வச்சோம். அது ஒரு அரணா வச்சு தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். அதுதான் வந்து சரியானதாகவும் பட்டது அந்த காலகட்டங்கள். அதுதான் இப்போ இந்த சிலை வைக்கின்ற எண்ணங்கள் வேலூர் பகுதியை பார்த்தவங்களுக்கு, பார்லிமெண்ட்டு டிவியில் பார்த்தவங்களுக்கு, கோலார் பகுதியில் போயிட்டு வந்தவங்களுக்கு, பெங்களூர் பாம்பே போயிட்டு வந்தவங்க எல்லாருக்குமே சிலை வைக்கணுங்கிற எண்ணம் தன் ஊரில் வந்துடும். இன்னொன்று, நான் இருக்கும் பகுதியின் அடையாளத்தை காட்ட வேண்டும் என்றால் அது ஐயாவுடைய சிலையாகத்தான் இருக்குங்கிறது தீர்க்கமாக இருக்கும். யாராலையும் மறுக்க முடியாது. அவருடைய அடையாளம் காட்டினா தான் இது இந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் சொல்லப்படும். அதுக்கு வந்து சரியானதாக இருந்தது. சிலை வளர்ச்சிகள் அதிகமாக அரசியல்வாதிகளுக்கு வந்து குறிப்பாக தமிழ்நாட்டில் வந்து பெரியார் சிலை வச்சா அவங்க உதவி பண்ணுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. அண்ணா சிலை வச்சா கூட இருந்தெல்லாம் எல்லா வேலையும் செய்கிறாங்க. இதுக்கு இணையாக ஒரு சிலை வருது அப்படிங்கிற சூழ்நிலை வந்தது. அதை தாண்டி வந்து பாபா சாஹேப் சிலைகள் ஆக்கிரமிச்சு ஒரு பகுதியில் ஒரு மன்றம் கட்டினாலோ, ஒரு சங்கம் கட்டினாலோ, இயக்கம் கட்டினாலோ அவங்க ஒரு சிலை வைக்கணுங்கிற முடிவில் இருந்தாங்க அந்த காலகட்டத்தில்.
அது வந்து அரசியல்வாதிகளுக்கு வந்து ஒரு எதிரடையாளமாக மாற ஆரம்பிச்சு. நான் அண்ணாவோட அதிக சிலங்குதுன்னு இந்த சமூகத்தை சேர்ந்தவனே சொல்கிறான். இந்த ஓட்டு உரிமை ஈச் மேன் ஹேஸ் ஒன் ஓட்டுங்கிற இந்த உரிமையை யார் வாங்கி கொடுத்தாரோ அந்த ஓட்டு போடுறவன் இன்னொரு அரசியல்வாதிகிட்ட இருக்கிறவர் அவர் முடிவெடுக்கிறார். இதுதான் எங்கே பார்த்தாலும் அவரோட சிலையாக இருக்குதுன்னு அவரால் உரிமை கொடுக்கப்பட்டவனே அவர் சிலை வைப்பதை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க, மறுத்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த சூழ்நிலை வந்துச்சு. அதை பயன்படுத்திக்கிட்டு அப்பொழுது இருந்த தமிழக முதல்வர் என்ன பண்ணார்னா, சிலை வந்து வெங்கலத்தில் தான் வைக்கணும், ஒரு 5-6 இது போட்டு ரெஸ்ட்ரிக்ஷன் மேண்டேட்டரி போட்டு இது தாண்டி நீங்கள் சிலை வைக்கக்கூடாது. அப்போ ஒன்று பொறுப்பேற்றுக்கணும், பிரச்சனை எதுனா இருந்தாலும் அவர் தான். சிலை அவமதிப்புறானதுன்னா இவர் தான் பொறுப்பு. இது போன்ற விஷயங்கள்லாம் பண்ண ஆரம்பித்தாங்க. இப்போது சிலை வைப்பதற்கு மட்டுமே பலம் இருக்கின்ற மக்கள் பாதுகாக்கும் பலம் இல்லாததுனால சிலைகள் வந்து குறைய ஆரம்பிச்சிருச்சு. ஒன்று. இன்னொன்று என்னன்னாக்கா, கருத்தியல் ரீதியாக பாபா சாஹேப் சிலை வைப்பதனால் மட்டுமே வந்து மக்கள் பணியை செஞ்சிட முடியுன்றதுலாம் கிடையாது. பாபா சாஹேப் சிலையை வைப்பதற்கான கொள்கையை வகுத்து அந்த ஆட்களை உருவாக்கணும். இது தலைமுறைக்கான திட்டமாக இருக்கணும். வெறுமனே சிலை வச்சுட்டு வந்து குறிப்பாக தமிழகம் வந்து அம்பேத்கரிசம் ஊறி போன நிலையை மாறிடுச்சு இந்த 20 ஆண்டு 30 ஆண்டு காலத்தில். எப்போனா இந்த 60லேருந்து 80 வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அம்பேத்கரிசத்தை தவிர வேறு எல்லா இசமும் சோக்கிடல் பண்ண ஆரம்பித்து அவன் பாதி இல்லாமல் பண்ணி விட்டான் எல்லா இசத்தையும். இங்கே வந்து நம்முடைய மக்களுக்கான இசத்தை வந்து யாரும் தொட முடியல, பயந்தாங்க. குறிப்பாக பாபா சாஹேப் அம்பேத்கர் இசத்தை சொல்லுவதற்கு கூட அச்சப்பட்டு இருந்த ஒரு காலம் இருக்குது. அதை விமர்சன காரணியாக மாற்றுறது வந்து இந்த காலமாக தான் இருக்குது. அப்போ சிலை வைப்பது வேணுமா வா அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை 2-3 கலவரங்களை உண்டு பண்ணி பண்ணாங்க. ஐயாவோட சிலையை அவமதிப்பது வந்து இதுவாகுது. அப்போ அந்த கூண்டு வைக்கிற முறையை கொண்டு வந்தாங்க. அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டதுனால தான் பிளாஸ்டர் பரிசில் வைக்கிறது, சிமெண்ட்டில் வைக்கிறது, சாதாரணமாக ஒரு கொஞ்சம் வேறு மாதிரி மெட்டீரியல் வைக்கிறது இதெல்லாம் ஸ்டாப் ஆகிடுச்சு. வெண்கலத்தில் வச்சா தான் வைக்கணும் போது 1-2 இடங்களில் தான் வைக்க முடியும். அது அப்புறமா இதையும் தாண்டி உணர்வுபூர்வமாக வைக்கப்பட்ட சிலைகள்லாம் தானாக திறந்து கொண்டதை தவிர அரசாங்கம் திறந்து வைக்கிறதுக்கு அனுமதி கொடுக்கல. தானாக திறந்து வைத்ததெல்லாம் நம்ம இளைஞர்களின் சாதுரியம் தான், அம்பேத்கர் சொல்ல சாதுரியம் தான். போவாங்க, அவங்க வந்து மறுப்பாங்க, அரசாங்கம் சிலை வைக்கக்கூடாது, சரி புச்சால் தரமாக சில யோசிப்பாங்க. அவர் கோணி கட்டுவார், எல்லாம் கட்டுவார், தானாக பிரிஞ்சிடும், இல்லது பிரிதலுக்கு ஆளாயிடும், சிலை தெரியும். இதுதான் வந்து இந்த காலகட்டங்களில் சிலைக்கான முக்கியத்துவத்தை உணர்ந்து சிலை வைக்கணும். சிலைக்கான முக்கியத்துவத்தை உணர்ந்து சிலை வைக்கணும். இது மார்க்கங்களுக்கும் பொருந்தும், மதங்களுக்கும் பொருந்தும், மன்றம் நடத்துவதற்கும் பொருந்தும். அரசியல் சார்ந்த சமூகம் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம காப்பாற்ற முடியும். மெட்ராஸ் சிறை படத்தில் கிளைமேக்ஸில் ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கிறதா நான் கருதுகிறேன். வெரி குட் ரிசல்ட். அதெல்லாம் அரசியல் சாராமல் சமூகத்தை மட்டும் தெரிந்து கொண்டிருந்தாலோ அல்லது அரசியலை மட்டும் தெரிந்து கொண்டு சமுதாயத்தை விட்டுவிட்டாலோ நம்ம காப்பாற்ற முடியாது. இங்கே ரிசர்வேஷன் சொன்னதுனால நான் சொல்கிறேன், ஊனப்பாக்டின் பிறகு நாம் இந்த நிலையில் வளர்ந்துருக்கோம். இந்த நிலையில் நாம் வளர்ந்திருப்பதற்கு எது காரணம் என்று தெரியாதவர்கள் தான் அதிகம் வளர்ந்துருக்கிறோம். ரிசர்வேஷன் என்பது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அரசாங்கத்தில் வேலை கிடைக்கிறதில்ல, அதுவும் ப்ரமோஷன் மட்டும்தான் ரிசர்வேஷன் நினைக்கிறாங்க. அதுவே முதல் தவறாக நான் கருதுகிறேன். அப்புறமா சமூக ரீதியான பாதுகாப்பு என்பதை அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அரசியல் சட்டத்தில் சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்குது, நம்மளை பாதுகாத்துக்கிறோம், அப்புறம் அந்த பிஓஏ ஆக்டு இதெல்லாம் நம்ம பாதுகாக்க தான் நினைக்கிறாங்க. இந்த உரிமைகள் என்பதை முதல்ல நம்ம மக்களுக்கு சொன்னால் தான் அதை வந்து அது வந்து சரியான வழிகாட்டுதலாக தெரியும். இப்போது இந்த காலகட்டத்தில் எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கு நம் மக்கள் அனுபவித்து கொண்டு இருக்கின்ற உரிமைகள் எப்படி வந்ததுன்னு கூட அவங்களுக்கு தெரியாது. ஐயா என்ன சொல்கிறாங்க, எனது அருமை சமுதாயமே, இன்று நீங்கள் அனுபவிக்கும் சலுகைகள் சாதாரணமாக பெறப்பட்டவை அல்ல. ஜாதி இந்துக்களின் ஜாதி தீயில் என் விழா எலும்புகளையே பொசுக்கி பெறப்பட்டவைன்னு சொல்கிறாங்க. இதை விட ஒரு மனிதர் சொல்லணும் அப்படின்னா உலகத்தில் எனக்கு தெரிஞ்சு வாழ்ந்த மனிதர்களில் யாரும் சொன்னதா தெரியல. வாழ்நாளில் கண்டவர்கள் இருப்பாங்க இல்லைங்களா, இப்போ காணாதவர்களை பற்றி நம்மளுக்கு தெரியல, அது எக்ஸாஜரேட் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக மாறி வந்திருக்கும்.
கண்ட மனிதர்கள், தலைவராக்கப்பட்டவர்கள், தலைவர் ஆனவர்களில், தலைவராக தன்னை ஆக்கி கொண்டவர்களில் பாபா சாஹேப் சொன்ன மாதிரி, எனதருமை சமுதாயமே, இன்று நீங்கள் அனுபவிக்கும் சலுகைகள் சாதாரணமாக பெறப்பட்டவை அல்ல. ஜாதிந்துக்களின் ஜாதித்தியில் என் விழா எலும்புகளை பொசுக்கி பெறப்பட்டவைன்னு சொன்னார். இந்த இந்த வாசகத்துக்கு பின்னாடி அவருடைய அறிவு இருக்குது, அவருடைய உழைப்பு இருக்குது, அவருடைய படிப்பு இருக்குது, அவருடைய மேலாண்மை இருக்குது. அவர் மக்களுக்காக இறப்பு காலத்தில் கூட என் மக்களை விட்டு கொடுத்ததில்லைனால அதனுடைய அத்தனை அர்த்தமும் உள்ளானது. இதை உணர்ந்தால், அம்பேத்கரிசத்தை உணர்ந்தால் மட்டுமே இந்த ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கு வாழ்க்கை. இந்த பிரிவினை சமுதாய எண்ணமோ மற்றதை பற்றிலாம் இப்போ பேசுவதற்காக இல்லை. ஆனால் ஒட்டுமொத்த சமூகத்திற்கு பாபா சாஹேப் அம்பேத்கரை உணர்ந்தால் மட்டுமே, அவரை முன்னிறுத்தினால் மட்டுமே இந்த மக்களுக்கு விடுதலை சாத்தியம். இப்போ 2500-3000 ஆண்டு காலமாக பாதிக்கப்பட்டிருந்த முனகல் சத்தம் மட்டுமே முழுமையான சுதந்திரமாய் நினைத்து கொண்டிருந்த ஒரு மக்களுக்கு கடந்த 40-50 ஆண்டு காலத்தில் இவ்வளவு பெரிய வளர்ச்சியை நாம் பெற்றிருப்பது என்பது உலகத்தில் எங்குமே நடக்காத ஒரு அதிசயம். இது நிறைய பேருக்கு அதை சிந்திக்கிறாங்களா என்னன்னு தெரியல. நான் வருத்தப்பட்டு சொல்கிறேன். இதை குறிப்பாக அதற்கான சூழ்நிலை அமையல. அவங்கன்னா தமிழ்நாட்டில் என்ன நினைக்கிறாங்கனாக்கா, இங்கே இருக்கின்ற யாரோ ஒரு சில சுயமரியாதை தலைவர்களால் எல்லாம் கிடைத்ததான் நினைக்கிறாங்க. சரி, அப்படியே இருக்கட்டும். இப்போ ஆந்திராவில் இருக்கின்றவர்களுக்கு யாரால் கிடைச்சிது? ஒரிசாவில் இருக்கிற தலித்துகளுக்கு யாரால் உரிமைகள் கிடைச்சிது? உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிறவங்களுக்கு யாரால் உரிமைகள் கிடைச்சிது? எல்லாமே ஒட்டுமொத்த இந்தியாவிற்குமே ஒடுக்கப்பட்ட மக்கள் இன்று உயர்நிலையில் வந்து கொண்டு இருக்கிறார்கள் என்றால், சிலர் உயர்ந்திருக்கிறார்கள் என்றால், அந்த அத்துணைக்கும் காரணம் தந்தை பாபா சாஹேப் அம்பேத்கர் ஒருவர் மட்டும்தான். மற்றவர்களுடைய சிந்தனைகள் எல்லாம் அதற்கு உறுதுணையாக இருந்திருக்கிறது, தூண்டுகோலாக இருந்திருக்கிறது. ஆனால் செயல் வடிவமானது, விடுதலைக்கான செயல் வடிவமோ உயர்வதற்கான செயல் வடிவமோ கொடுக்கப்பட்டது பாபா சாஹேப் அம்பேத்கருடைய பேனாதான், இந்த எழுத்து தான். அறியாமையை நினைத்து வருந்த தோன்றுகிறது. இதை கேட்டும் கேட்காமல் இருக்கிற என் மக்கள் மீது எனக்கு வருத்தம் வருகிறது. அதில் தெரியாதவர்களை பற்றி எனக்கு வருத்தம் இல்லை. ஏன்னா அவர்கள் தெரியாதவர்கள், தெரிந்தும் தெரியாதவர்கள் போல் நடிப்பவர்கள் குற்றம் சுமத்தப்பட வேண்டியவர்கள். பாபா சாஹேப் சொல்கிறார் ஒரு இடத்துல, நீங்கள் ஏன் மூக்கநாயக் என்று உங்கள் பத்திரிகை ஏன் பேர் வச்சிங்க அப்படின்னு கேட்குறாங்க. மூக்கநாயக்னா ஊமைகளின் தலைவர்னு அர்த்தம். அப்போ அவர் சொல்கிறார், நான் எதிர்ப்பவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. உங்களுக்கெல்லாம் தெரியும், இருந்தாலும் செய்தியை பதிவு பண்ணுறதுக்காக சொல்கிறேன். சாதாரணமானவர்கள் அல்ல. இந்தியாவை வெகு சிறுபான்மையினர் பெரும்பான்மையினரை பல சிறுபான்மையினர்களாக மாற்றி, அந்த வார்த்தை பாருங்கள், பல்வேறுபட்ட சிறுபான்மையினர்களாக மாற்றி அவர்களை பெரும்பான்மையினராக காண்பித்து, அவர்களை பெரும்பான்மையினராக காண்பித்து யார் இறுதி வரையில் ஒத்துப்போகாமல் இருக்கிறார்களோ அவர்களை மிகச்சிறுபான்மையினராக காண்பித்த வல்லமை உள்ளவர்களாக இருக்கிறார்கள். அப்போ இங்கே வர்ணாசிரமத்தை எப்படி சொல்கிறாரு பாருங்க. ஒரு சாதாரண சிறுபான்மையினர் பெரும்பான்மையினத்தை சிறு சிறு சிறுபான்மையினராக மாற்றி அதன் பின்னர் அவர்களை பெரும்பான்மையினராக காண்பித்து இறுதி வரையில் தன்னோடு யார் ஒத்துப்போகவில்லையோ அவர்களை மிகச்சிறுபான்மையினராக ஒடுக்கிய ஒரு நிலை இருக்கிறது. அவர்களோடு இது எப்படி எத்தனை பேருக்கு புரியலாகும் என்பது தெரியல. அந்த அக்கறை இது என்ன புரிஞ்சிக்கலாமே அப்படிங்கிற சூழ்நிலை யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். இதுதான் இன்னைக்கு நான் கண்ட விஷயமாகுது. அப்போ சொல்கிறாரு, இப்படிப்பட்ட மக்களுக்காக நான் தொடர்ந்து போராடி கொண்டு தான் இருப்பேன். நான் அதில் யாருக்காகவும் பின்வாங்க மாட்டேன். ஏன்னா என் மக்கள் உழைப்பதை நான் முடிவெடுத்துட்டேன். சரி, இவர்கள் எப்படி இருக்கிறார்கள்னா, நான் இவர்களுக்காக பேசுகிறேன், அவர்களுக்கு காதுகளில் கேட்கவில்லை. நான் இவர்களுக்காகத்தான் போராடி கொண்டிருக்கிறேன், என்னை அவர்களால் பார்க்க முடியவில்லை. நான் இவர்களுக்காகத்தான் போராடி கொண்டிருக்கிறேன், நான் பேசுவதை அவர்கள் திருப்பி பேசுவதற்கு கூட தயாராகவில்லை. இருப்பினும் என் போராட்டம் தொடரும். இப்படிப்பட்ட ஊமை ஜனங்களுக்காக நான் பத்திரிகை நடத்துவதனால் மூக்கநாயக் என்று பெயர் வைத்திருக்கிறேன். ஒவ்வொரு காரணத்தையும் இதெல்லாம் எப்படி சொல்ல முடியுங்கிறது ஒரு கேள்விக்குரிய அந்த காலத்தில். அடுத்த விஷயத்தை சொல்கிறார். என் போராட்டங்கள் எல்லாம் எப்படி இருக்குது என்றால், ஒரு பருந்து இருக்குதுல்ல, ஒரு பருந்தின் காலில் ஒரு கோழி குஞ்சு மாட்டிக்கொண்டால் அது தன் இறப்பு முடிவாக தெரிகிறது. அதுக்கு அந்த அழுத்தத்தால் தெரியும். அந்த பருந்தின் கண்களிலே ஒரு மாதிரியான அப்படியே ஒரு
சோகம் ஒன்று தட்டும். ஏதாவது என்னை விட்டுறாதா அப்படிங்கிற ஒரு பார்வையோடு பார்க்கணும். சரிங்களா? அது ஒரு மாதிரியாக முனகும், தன் மரணத்தை நினைத்து ஒரு மாதிரியாக முனகும். ஆனாலும் சொல்லும், ஆனாலும் அதனுடைய கீழே இருக்கல அந்த கோழி தன் குஞ்சு தூக்கிட்டு போயிட்ட அந்த மருந்தை பார்த்து போராடுறதுக்கான வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கும். அது ஒரு மாதிரி முனகும், கோபமாக முனகும். என் கூக்குரல்கள் எல்லாம் இந்த கோழி குஞ்சு பருந்தின் காலில் இருக்கும் கோழி குஞ்சின் நிலையிலே மாறிவிட்டது. ரிசர்வேஷன் பெரியாரால் வந்ததா அல்லது இந்தியாவில் வேறு யாரேனும் ரணதீவோ மற்றவர்களோ போராடி வாங்கி தந்தார்களா? இல்லை. ரிசர்வேஷன் என்பது இந்தியாவுக்கான விடுதலைக்கான ஒரு வேலையில் ஒரு பங்காக இருந்ததா அப்படிங்கிற முடிவு தெரிஞ்சாதான் சொல்ல முடியும் நம்ம. அப்போ யதார்த்தவாதிகளுக்கும் அறிவாளிகளுக்கும் நல்லா தெரியும். 1939 32 வரைக்கும் 3 வட்டமேஜை மாநாடுகள் நடந்து 32ல் ஏற்பட்ட பல்வேறுபட்ட மாற்றங்களுக்கு பிறகு ஏற்பட்ட பூனா ஒப்பந்தத்தின் வாயிலாக தான் நம்ம எல்லாருக்குமே. இந்த பூனா ஒப்பந்தம் தெரியாதவர்களால் எதையுமே சொல்ல முடியாது. இப்போ 1931 இவர்கள் செய்த இந்த தமிழ்நாட்டில் இவர்கள் சொல்லுகின்ற இந்த இடஒதுக்கீட்டு முறை, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், அதுக்கு முன்பாக சுயமரியாதை இயக்கத்தின் சார்பாக பெறப்பட்ட விஷயங்கள்ல 100 பேர் இருந்தாலும் அதில் ஒரு உறுப்பினர் அவர். சரிங்களா? ஈவரா என்பவர் அதில் ஒரு உறுப்பினர். அதன் பிறகு அவர் ஒரு கட்டமைப்பை உண்டு பண்ணுகின்ற காலகட்டங்களில் 1932 பூனா ஒப்பந்தமே வந்துருச்சு. சொல்லப்போனால் தமிழ் தேசியமும் மற்றவைகளும் அங்கே இருக்கின்ற இளைஞர்கள், தனியாக இருக்கின்ற இளைஞர்களுக்கோ அல்லது வேகமாக இருக்கின்ற இளைஞர்களுக்கோ போராட்டத்திற்கான அல்லது வலுவடைவதற்கான ஒரு பயிற்சி கொடுக்குறதா தான் நாங்கள் நினைக்கிறோம். ஏன்னா இறுதியில் தொக்கி நிற்பது சாதி. எப்படி இருந்தாலும் இவர்கள் ஏற்று போராட வேண்டிய இறுதி இடமும் ஜாதி தான், சாதி தான். நீங்கள் சாதினாலும் சரி ஜாதினாலும் சரி, நான் ஒரே மாதிரி தான் எப்படி வேணாலும் சொல்லி பழகிட்டேன் நான். அதை எனக்கு அதில் இப்படி தான் சொல்லணுங்கிறதெல்லாம் இல்லை. ஏன்னா இவர்கள் யாரை சொல்லுகிறார்களோ அவன் நானாக இருக்கிறேன். இவர்கள் எப்படி சொன்னாலும் அது நானாக தான் தெரியுது எனக்கு. இந்த சாதியை சேர்ந்தவனாலும் நான் தான், அது இந்த ஜாதியை சேர்ந்தவனாலும் அது நான் தான். அதில் நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன். கம்யூனிஸ்டுகள் எப்படி கூர்முனையை தீட்டி இந்த சமூகத்தின் இளைஞர்களை தன் வயப்படுத்தினார்களோ ஒரு காலத்தில், இப்பொழுது சமீப காலம் ஒரு 10 ஆண்டு காலமாக சமூக ரீதியான போராட்டங்கள் நடத்துவதில் முன்னிலையில் நிற்கின்ற சில தலைவர்களையும் பல தளபதிகளையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நீங்கள் தொடர்பில் இருக்கிறீங்க. அவர்கள் எல்லோருமே கம்யூனிஸ்ட் இயக்கங்களால் கூர்த்திட்டப்பட்டவர்கள் தான். அந்த இயக்கம் எந்த இடத்தில் தோல்வி அடைகிறது என்று பார்த்தால் சாதியில் தான் தோல்வி அடையுது. அவர்கள் வெளியே வந்துட்டாங்க. இதுபோல் தமிழ் தேசியமோ எந்த தேசியமோ இந்திய தேசியமாக இருந்தாலும் எந்த வகையான போராட்டங்களை யார் நடத்தினாலும் எந்த கூர்முனையை யார் தீட்டினாலும் இறுதியில் அவர்கள் தோற்று விடுகின்ற இடம் சாதியாகத்தான் இருக்கிறது. அதில் உண்மையில் உணர்வுள்ளவர்கள் சாதியை கையில் எடுத்துக்கொண்டு மீதியை எல்லாம் விட்டு விடுவார்கள். அப்பொழுதும் இந்த சமூகம் தான் ஜெயிக்கும். அம்பேத்கரிசம் தான் இறுதியான ஒரு கொள்கையாக அமையும் என்பதில் எந்த வகையான ஐயப்பாடும் இதில் கிடையாது. அதனால் தமிழ் தேசியம் முக்கிரம் அடைகிறதா, அம்பேத்கரிசத்தை உணர்வு மங்கடிக்கிறதா என்கின்ற ஒரு வாதத்தை நான் எப்படி பார்க்கிறேன் என்றால், அம்பேத்கரிசம் மையமாக இருக்கிறது, அம்பேத்கரிசம் இறுதியாக இருக்கிறது, அம்பேத்கரிசம் அறுதியாக இருக்கிறது, உறுதியாக இருக்கிறது. அது யாராலையுமே அதை எதுவும் பண்ண முடியாது. இதற்கு முதலில் நான் நன்றி சொல்ல வேண்டியது என்னோடு பயணித்த அபயம் சேவகர். இந்த அபயம் சேவகர்கள் தான் இந்த நன்றிக்கு காரணமானவர். அவர்களைத்தான் நான் இந்த நேரத்தில் மனதால் அவர்களை பாராட்டுவது மட்டுமல்லாமல் அவர்களை வணங்குகிறேன். ஏனெனில் அபயம் சேவகர்களில் பெரும்பான்மையானவர்கள், சொல்லப்போனால் 90 விழுக்காடுகளுக்கு மேலாக நான் கண்டதில் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாதவர்கள், தொலைநோக்கு பார்வையாளர்கள்,
எனக்கு இது தேவை என்று சுயநலப்போக்கு இல்லாதவர்கள், அம்பேத்கரிசத்தில் யாரிடத்திலும் சமரசம் செய்து கொள்ளாதவர்கள், தெருவில், ரயிலில், பேருந்தில் அல்லது திருமணக்கூடங்களில், பொது இடங்களில், இப்படி எந்த இடத்தில் போனாலும் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களை பற்றிய கோஷம் முழக்கம் எழுப்புவதில்லை அச்சமற்றவர்கள். ஒரு அபயம் சேவகர்கள், அப்போல்லாம் அபயம் சேவகர்களுக்கெல்லாம் பேட்ஜ் இருக்கும், பார்த்துருப்பீங்க அந்த காலத்தில். அந்த பேட்ஜு இந்த பட்டனில் பின் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் வந்து அவங்களுடைய ஃபோட்டோ இருக்கும், 3 பேருடைய உருவப்படங்கள் இருக்கும். ஒன்று வந்து திருவள்ளுவர், பாபா சாஹேப், புத்தர். எல்லாரும் வேறு மாதிரி வரிசைப்படுத்தியிருப்பாங்க, வயதையும் காலத்தையும். நாங்கள் வேறு மாதிரி வரிசைப்படுத்தியிருப்போம். அதற்கு காரணத்தை சொன்னோம். ஆனால் அந்த கற்பி போராட ஒன்று சேர் வந்து நாங்கள் மாற்றலை, சரியாக கொண்டு போகிறோம். பாபா சாஹேப் சரியாக சொன்னால் எஜுகேட், அஜுகேட் அண்ட் ஆர்கனைஸ்ட் ரிவோல்ட் என்று சொன்னார்கள். அதை நாம் கையில் எடுப்போம். ஜெய்பீம் என்பது முழக்கம், அபயம் நமது இயக்கம் என்பது இயக்கத்தோட ஸ்லோகமாக வச்சோம். கற்பி போராட ஒன்று சேர்ந்து சமூக ஐக்கியத்திற்கான ஸ்லோகமாக பாபா சாஹேப்போட அவருடைய கருத்தை பதிவு பண்ணியிருக்கோம். அந்த பேட்ஜ் எடுத்து பின் பண்ணிப்பாங்க. இப்போ ட்ரெயினில் ஏறும்பொழுது, அப்போல்லாம் உங்களுக்கு தெரியும், சென்னை சுற்றுப்புறங்களில் அபயம் சேவர்கள் நிறைஞ்சிருப்பாங்க. ஒருத்தர் ட்ரெயினில் பேட்ஜ் எடுத்து அபயம்ன்ற பேட்ஜை குத்திட்டாருனாக்கா பார்த்தீங்கன்னா அந்த கம்பார்ட்மெண்ட்டில் ஒரு 5-6 பேர் யாருன்னா அபயம் சேவர்கள் இருந்தால், இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை கொண்டு வந்த பெருமை இந்த சமூகத்திற்கு, அபயம் இயக்கத்திற்கு இருக்குது. ஏன்னா இது சாத்தியமானதெல்லாம் கேள்வியெல்லாம் கேட்டாங்க, சாத்தியம்னு நாங்கள் நிரூபித்து காமிச்சோம். உடனே 5 பேர் எடுத்து, இவர் யாருன்னு தெரியாது, அவர் யாருக்குன்னு தெரியாது, எந்த ஊருக்காரன்னு தெரியாது, அந்த பேட்ஜை பார்த்த உடனே பேட்ஜ் எடுத்து கொத்துவார். ஜெய்பீம் பிரதர், ஜெய்பீம். நீங்கள் எந்த இருக்கீங்க? என் பேர் அபயம் சேகர். நான் ஏன் இப்போ அபயம் சேகர் என்னை மீறி வந்தது, இந்த இயக்கம் வளர்கிறதுக்கு அடிப்படை காரணத்தில் அபயம் சேகர்ன்ற ஒரு பில்லர், அபயம் நாகவம்சராஜான்ற ஒரு பில்லர். அந்த அபயம் சேகர்ங்கிறவர் இப்போது 19ஆம் தேதி பகவான் புத்தரடி சேர்ந்துட்டார், பரிணிப்பானம் அடைஞ்சிட்டார். இந்த நேரத்தில் நான் அது பதிவு பண்ணேன். ஏன்னா இது பண்ணலைன்னா நம்ம சரியான மனிதர்கள் இல்லை. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் அபயம் சேகரா? ஆமாம். நீங்கள் யாருங்க? நான் அபயம் நாகவம்சராஜா. நீங்கள்? பிரதர், நான் அபயம் கஜேந்திரன். நீங்கள் எங்கே இருக்கீங்க? கேளம்பத்தில் இருக்கேன். நீங்கள் எங்கே இருக்கீங்க? திருச்சியில் இருக்கேன். நீங்கள் எங்கே இருக்கிறீங்க? பெரம்பலூரில் இருக்கேன். இந்த மாதிரி வரும். அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிடுவாங்க. அன்னிலேருந்து அவங்க உறவாக மாறிடுவாங்க. அபயம் ஒரு குடும்பம் மாதிரி. இது நாங்கள் பேசிக்காக அப்படி தான் வளர்த்தோம். சமூகத்தை ஒருங்கிணைப்பதற்கான பாலம் அபயம். அப்போது 5 பேர் சேர்ந்துட்டாங்கன்னா போதும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பீரியடில் ஒரு அசத்தலான ஒரு செயல் நடக்கும். 5 பேர் ட்ரெயினில் இருக்காங்கன்னா உடனே ஒரு கோஷம் போடுவாங்க, ஜெய்பீம் ஜெய்பீம்னுவாங்க. அங்கே வந்து ஜிந்தாபாத் ஜிந்தாபாத்னுவாங்க. ஜெய்பீம்ங்கிறதே ஜிந்தாபாத்னும். அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருந்தோம் அந்த காலத்தில். ஆக்சுவலி வாழும் மனிதர்களுக்கான விஷயத்தை சொல்லத்தான் ஜிந்தாபாத். அண்ணல் புகழ் ஓங்குக. தமிழில் எங்களுக்கு வந்து ரெண்டும் ஒன்றா தான் தெரிஞ்சது. சிலர் வருத்தப்படலாம், பட் நான் வருத்தப்படுறதா எனக்கு தோணலை. அம்பேத்கரிஸ்ட், நான் வருத்தப்படுறதுல அர்த்தம் இல்லை. இப்படி தான் பண்ணுவோம். உடனே அந்த கம்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற 5 பேர் யாரோ ஒரு அபயம் சேவகர் கவனிக்காமல் இருந்தார்னா அவர் பிளாட்ஃபார்மில் யாராவது அபயம் சேவகர்கள் இருந்தால் அவங்க வண்டியில் ஏறிடுவாங்க. பக்கத்து கம்பார்ட்மெண்ட்டில் எதுனா கேட்டா அபயம் பிரதர்ஸ் இருக்கிறாங்கன்னு அவங்க வந்து ஏறிடுவாங்க. 5 பேர் 10-15 பேர் ஆகிடுவாங்க. உட்காந்துருக்கவங்களே டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. அவங்ககிட்ட ரிக்வஸ்ட் வைப்பாங்க, ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற மக்கள்கிட்டையும், உங்களை நாங்கள் தொந்தரவு செய்வதற்காக வரவில்லை, தயவுசெய்து எங்களை மற்றவர்களைப் போல அரசியல் பிரச்சாரத்தை பண்ணுவதற்கோ அல்லது வேறு மாதிரியான பிரச்சாரம் செய்வதற்கோ நாங்கள் வரவில்லை. நாங்கள் எல்லோரும் அபயம் சேவகர்கள், ஒவ்வொரு இடத்திலே பணிபுரிப்பவர்கள், ஒவ்வொரு இடத்திலே படித்து கொண்டு இருப்பவர்கள், பல்வேறு இடங்களிலிருந்து கூடி வந்திருக்கிறோம். பாபா சாஹேப் அம்பேத்கருடைய கொள்கைகளையும் அவருடைய சிந்தனைகளையும் மக்கள் மத்தியில் போதிப்பதை நாங்கள் கடமையாக வைத்துக் கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க. பாபா சாஹேப் அம்பேத்கர் சிந்தியும் பௌத்தத்தையும் இரு கண்களாக நேசிக்கின்ற காரணத்தினால் அதனை போதனை செய்வதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம். பெரியவர்கள் இதனை வேண்டுகோளாக ஏற்றுக்கொள்ளவும், சிறியவர்கள் போதனையாக ஏற்றுக்கொள்ளவும் அப்படின்னு சொல்லுவோம். சொல்லிட்டு அவங்க இந்த மக்கள் பிரச்சாரத்தை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. எவன் ஒருவன் தன்னை விட தன் பிள்ளைகளை முன்னேற முயற்சி செய்யவில்லையோ அவன் மிருகத்தை விட கேவலமானவன் அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவார்.
உடனே அங்கே இருக்கிற 10 பேர் 5 பேர் சேர்ந்துறாங்க இல்லைங்களா, அவங்க அந்த மாதிரி பண்ணுவாங்க. ட்ரெயினில், பஸ்ஸில், பப்ளிக் பிளேஸில் அந்த மாதிரி. திடீர்னு ஸ்ட்ரீட்டில் அப்புறம் ஒரு மாலை நேரத்துலையும் ஒரு பகுதியை செலக்ட் பண்ணிப்பாங்க. இது ரொம்ப கோட் வேர்ட்ஸ்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும் அபயத்தில். அப்போலாம் நீங்கள் வந்து 5க்கு வந்துருங்க அப்படின்னாக்கா நன்மங்கலம் வாங்கன்னு அர்த்தம். பழைய அபயம் சேவர்கள்லாம் இது தெரியும். அதுவும் ஃபவுண்டர் மெம்பர்ஸ் ஒரு 75 பேர் இருப்பாங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா அபயம் ஹெட் ஆஃபீஸ் கொளத்துமேட்டில் இருந்தது. அங்கே வந்து சீக்ரெட் பாக்ஸ்னு ஒன்று வச்சுருந்தாங்க ஒரு காலத்தில். அபயம் இயக்கத்தோட கொள்கை யாருன்னு மாற்ற நினைத்தால் இந்த 75 பேரில் யார் உயிரோடு இருக்கிறார்களோ அதில் பெருமையானவர்கள் முடிவு செய்யணும். இதெல்லாம் இயக்கத்தோட திட்டங்களாக இருந்தது. ரொம்ப அருமையாக இருக்கும். அது அவ்வளோ ஈஸியாக அதுக்குள்ளே யாரும் இது பண்ணிட முடியாது, அந்த அளவுக்கு இருந்தது. அப்போ இவங்க தெருமுனை பிரச்சாரமானதுக்கு 10க்கு வந்துருங்க அப்படின்னாங்கன்னா குன்றத்தூர் இந்த மாதிரி ஒரு இது இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் குன்றத்தூரில் இந்த தெருவுக்கு இங்கே வாங்க அதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியமே இருக்காது இவங்களுக்கு. பா இன்னைக்கு 10ஆம்பா, இன்னைக்கு 5ஆம்பா, இன்னைக்கு 6ஆம்பான்னு சொன்னால் போதும் உங்களுக்கு. கரெக்டாக அப்போல்லாம் வந்து சைக்கிள் தான் அதிகபட்சமான மிகப்பெரிய வாகனம் எது அப்படின்னா சைக்கிள் தான். அதுவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தண்டலம், தரப்பாக்கம் இந்த பகுதியெல்லாம் போனோன்னா வரப்பில் தான் போனோம். நீங்கள் அந்த வரப்பில் சைக்கிளை எங்களை சுமக்கிற சைக்கிளை நாங்கள் சுமந்துக்குவோம். அப்படியே ஒரு லைனாக போவோம். பார்த்தீங்கன்னா இந்த வரப்பில் அந்த வரப்பு வரைக்கும் 100 பேர் போவாங்க வரப்பில். அது ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். அது 5 மணி 4 மணி அவங்கவுங்க வேலை விட்டுட்டு ஐயா சிலைக்கிட்ட வந்துருன்னுவாங்க. ஐயா சிலைனா கார்டன் ட்ராப்பில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு மலானந்தபுரம் சிலை, இங்கிலீஷ் எலக்ட்ரிக்கில் மற்ற இடத்துல வேலை செய்கிறவங்களுக்கு பல்லாவரம் சிலை. ரொம்ப சரியான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். உடனே இங்கேருந்து போவாங்க. போகும்போது வெளிச்சத்தில் தானே போவோம். அப்போ தெரியும். வரும்போது எங்களை யாருன்னே தெரியாது. ஏன்னா வரும்போது 12-1 ஆகும். சாப்பிட்ருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு எதுவும் கிடைச்சிருக்காது. அபயம் சேவகர்கள்னா அதுதான் சிறப்பு. எந்த ஒரு அங்கே யாரும் உறவினர்களா தெரிஞ்சவங்களா இவங்களுக்கு நாம் ஏன் அந்த பிரச்சாரம் பண்ணணும், நம்ம பண்ணி இவங்க ஏற்றுக்குவாங்களா, அந்த பண்ணுன்ற தகுதி நமக்கு இருக்கா, இதெல்லாம் எதுவுமே கிடையாது. சமூக கடமை. ஐயா சொன்னார், நம்ம ஏற்றுக்கிட்டோம். அவர் நம்மளை வழி நடத்துகிறவர் நம்மளை சொல்லி கொடுத்துருக்காரு. நம்ம போய் அதை பண்ணுவோம். அவங்க நான் வந்தாலும் ஒரே மாதிரி தான் பிரச்சாரம் பண்ணுவாங்க, அவங்களா போனாலும் ஒரே மாதிரி பிரச்சாரம் பண்ணுவாங்க. அங்கே வைக்கிற ரிக்வெஸ்ட் ஒன்று தான், உங்கள் பிள்ளைகளை நீங்கள் படிக்க வைங்க. அவர்களுடைய எதிர்காலம் உங்கள் கையில் தான் இருக்கிறது. உங்களுடைய குடும்ப வேலை காரணமாகவும் சுமைகள் காரணமாகவும் அவர்களை படிக்க வைக்கின்ற நேரத்திலே நீங்கள் சிறு சிறு சண்டைகளை செய்து கொண்டு அக்கம்பக்கத்தில் இருப்பவர்களிடத்தில் வீணாக பேசிக்கொண்டு தொலைக்காட்சியில் அதிகமான சத்தத்தை வைத்துவிட்டு தன்னுடைய வருங்கால சந்ததியினர் என்ன செய்கிறார்கள் என்றே தெரியாமல் உங்களை மட்டுமே நினைத்து கொண்டிருக்கின்ற மனிதர்களாக இருக்காதீர்கள். தலைமுறை இப்படியே போய்விட்டால் அடுத்த தலைமுறை நல்ல முறையில் வளராது. ஒடுக்கப்பட்ட மக்களின் விடுதலை என்கின்ற பொழுது உலகத்தில் இருக்கின்ற அத்தனை ஒடுக்கப்பட்டவர்களின் நிலையும் இந்தியாவில் இருக்கின்ற ஒடுக்கப்பட்ட மக்களின் நிலையிலிருந்து வேறுபடுகிறது. இதை நாம் சரியாக புரிஞ்சுக்கணும். ஏன்னா அவர்களுக்கெல்லாம் ஒடுக்கப்படுகின்ற நிலை ஒன்று ஏழை பணக்காரன், அல்லது கருப்பாக இருக்கிறாங்க, வெள்ளையாக இருக்கிறாங்க, அல்லது இன ரீதியாக ஒன்று யூதர்கள், ஆரியர்கள், ஐரோப்பியர்கள், இது போன்ற ஒரு விஷயங்களாக தான் இருக்குது. ஆனால் இங்கே இந்தியாவில் பார்க்கின்ற பொழுது யாருக்கான போராட்டம், யாரை எதிர்த்து நடப்பது என்று பார்க்கின்ற பொழுது ஒரே மாதிரியான மக்களுக்குள்ளாகவே போராட்டம்ங்கிறத நாம் சரியாக புரிஞ்சுக்கிட்டால் தான் நாம் நம்முடைய முன்னெடுப்பை கொண்டு போக முடியும். அப்படி பார்க்கின்ற பொழுது பாபா சாஹேப் அம்பேத்கரிய தத்துவங்கள் மட்டுமே அதுக்கான விடிவை சொல்லுது. சாதியை ஒழிப்பது எப்படி, அனிகிலேஷன் ஆஃப் காஸ்ட், வேற எதுவுமே. இப்போ அதுக்கான ஆதாரத்தை சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க. ஹூஆர் சூத்ராஸ் எழுதுறாரு. சரி, இது எதனோட பூர்வத்திலிருந்து வருது, இந்துன்னா என்னங்கிற எழுதுறாரு. ஒவ்வொரு விஷயம் நீங்க கேட்கின்ற அத்தனை கேள்விகளுக்கும் கிறிஸ்தவர்களுக்கு பைபிள் மாதிரி, இஸ்லாமியர்களுக்கு குரான் மாதிரி, ஒவ்வொரு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் இந்தியாவில் இருக்கின்ற தலித்துகள் அனைவருக்குமே பாபா சாஹேபோட வால்யூம்ஸ் இருக்குது. வழிமுறைகளுக்கு வால்யூம்ஸ் அத்தனையும் நம்மளுக்கு வழிகாட்டுது. எங்கே போய் சேரணுங்கிறது புத்தானிசமா நமக்கு சொல்லுது. ரெண்டுமே கொடுத்துட்டு போயிருக்கிறார். இது ஒரு அபூர்வமான மனிதர். இந்த மனிதரால் தான் செய்ய முடியும். அபூர்வங்களுக்கெல்லாம் அபூர்வமான மனிதர் ஐயா ஒருத்தர் தான் பண்ணியிருக்காரு. ஏன்னா ஒருமைப்பட்ட இந்தியாவில் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை யாராலும் செய்ய முடியல. சிறு குழுக்களுக்கு வேணா யார் வேணாலும் தலைவராக இருந்துட்டு போயிடலாம். நாமளா பிரிஞ்சு போய் வேணா சிறு குழுக்களுக்கு நம்மளா சிறு குழுவாக மாறலாம், சிறு குழுக்களுக்கு தலைவராக போட்டுக்கலாம். ஆனால் அதெல்லாம் வெல்ல முடியாது. இந்தியாங்கிறது ஒரு இரும்பு கோட்டை மாதிரி இருக்கின்ற ஒரு தேசம். இந்த தேசத்திற்குள்ளாக ஒருங்கிணைக்கப்பட்ட மக்களுக்கான போராட்டம் தான் இருக்கணும். அதுக்கான விடிவு பாபா சாஹேப்போட கொள்கை தான். வேறு எந்த கொள்கையும் இங்கே மீட்சிக்கு வழிவகுக்காது.
அந்த உடன்பாடு உள்ள இயக்கங்கள் ஒன்றிணையலாம். இதுக்கு பதில் சொல்றது எனக்கு வந்து ஒரு ஒரு சந்தோஷமான ஒரு வாய்ப்பை நீங்கள் கொடுத்து தான் நான் கருதுகிறேன். முதல்ல இதற்கான பதில் வந்து 100 ஆண்டு கால கேள்வி, சாதாரண விஷயம் இல்லை, 100 ஆண்டு கால கேள்வி. ரஞ்சித் அவர்களை தவிர திரைப்படத்தில் இயக்குனர் என்கின்ற ஒரு பார்வையில் வந்து வேறு யாருமே நானாக இருந்து பதிவு செய்கிறேன்ற பதிவை இதுவரையில் யாரும் ஏற்படுத்தலை. நான் அதை தான் பார்க்குறேன். முக்கியமாக எனக்கு அதில் கொஞ்சம் அனுபவம் உண்டு. ஏறத்தாழ ஒரு 10லேருந்து 8 விழுக்காடுகள் நம் சமுதாயத்தை சொன்னவங்க அதில் இருக்கிறாங்க. எனக்கு நல்லா தெரியும். ஆனால் யாருமே நான் என்று சொல்வது கிடையாது. நீங்கள் பார்க்கலாம் எவ்வளோ பேருக்கு இந்த விஷயங்கள்லாம் ஆராய்ச்சி பண்ணுறாங்களோ இல்லையோ, நீங்கள் வந்து இதை எடுத்து ஆய்வு பண்ணி பண்ணுறதுனால நான் உங்கள்கிட்ட பகிர்ந்து விரும்புகிறேன். தமிழ் திரையுலகத்தில் 2 பேர் கொடி கட்டி பாருந்தாங்க, எல்லாருக்கும் தெரியும். அவங்க விட்டுருக்கு சின்னப்பா காலம், எம்கே தியாகராஜ பாகவதர் காலத்தில் விட்டுரும். எம்கே தியாகராஜ பாகவதர் மட்டும்தான் ஆரம்ப காலத்தில் ஒரு பதிவு ஒன்று பண்ணார். சின்னப்பா ஒன்று சொன்னார், ஆனால் ஒரு வரியில் முடிச்சிட்டார் புத்தாவை பற்றி. ஆனால் எம்கேடி மட்டும் ஒரு பாடலையே புத்தருக்காக அர்ப்பணம் பண்ணார். இது இந்த காலத்து இளைஞர்களுக்கு தெரியணுன்றதுக்காக நான் சொல்கிறேன். பூமியில் மானிட ஜென்மமடைந்து போர் புண்ணியமின்றி விலங்குகள் போல் காமமும் கோபமும் உள்ளம் நிரம்பவே காலமும் செல்ல மடிந்திடுமோ உத்தமமானிடராய் பெரும் புண்ணிய நல்வினையால் உலகில் பிறந்தோம் சத்திய ஞான தயாநிதியாகிய புத்தரை போற்றுதல் நம் கடனே. அடுத்த சரணம் ஒன்று இருக்கு, இது வரைக்கும் நான் ஸ்டார்ட் பண்ணேன். இந்த மாதிரி பதிவுகள் அந்த காலத்தில் பௌத்தத்திற்கான விஷயங்களாக வந்தது. நடிகர்கள்லாம் பார்த்தீங்கன்னா சேரியை பற்றி படம் எடுப்பாங்க, சேரிக்காரனா படம் எடுப்பாங்க, சேரியை பயன்படுத்தி படம் எடுப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் எல்லாமே வந்து கீழ்நிலையில் தான் கொண்டு வருகின்ற மாதிரி இருக்கும். அதன் பிறகு எம்ஜிஆர் அவர்கள் வந்து ஒரு விஷயத்தை செஞ்சார். இது வந்து இந்த தலைமுறைக்கு தெரிவதற்கான வாய்ப்பு இல்லை. நான் யாரையும் உயர்த்தி யாரையும் குறைத்த சொல்ல மதிப்பில்லை. எனக்கு தோன்றது தான் நான் சொல்லிட்டு யதார்த்தத்தை சொல்கிறேன். ஏன்னா என் மக்களை யார் உயர்த்துகிறார்களோ நான் உயர்த்தி பேசி தான் தீர்வு. அவருடைய சொந்த திரைப்படம் நாடோடி மன்னன் ஒரு திரைப்படம், எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தமிழகத்தில் உள்ள அந்த தலைமுறை இந்த தலைமுறை வரைக்கும் பார்ப்பதற்கான வாய்ப்பு இருந்தது. கொஞ்ச காலமாக அந்த படம் முடக்கடி பண்ணப்பட்டதுனால வெளியில் வரும். இதில் நமக்கான பதிவு ஒன்று அதில் இருக்குது. அதான் டைட்டில் சாங். கேட்டுக்கிறீங்களா நீங்கள்? இல்லை இல்லைங்களா? ஆதி திராவிடர் வரலாறை சீரோடு விளக்கும் செந்தமிழே வணக்கம்னு கொடுத்தார். செந்தமிழே வணக்கம் ஆதி திராவிடர் வாழ்வினை சீரோடு விளக்கும் செந்தமிழே வணக்கம் முடியாது. இதுக்கு அவருடைய படக்குழுவினர்லேருந்து அவர் நண்பர்கள்லேருந்து எல்லாமே எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க அந்த காலத்தில். ஏன்னா அவர் மனசு வச்சா அதை மாற்றி திராவிடர் வாழ்வினை சீரோடு விளக்குன்னு போகிறது ரொம்ப நாள் ஆகிருக்காங்க. இறுதி வரைக்கும் காம்ப்ரமைஸ் ஆகாமல் இன்னைக்கு வரைக்கும் நம்முடைய புகழை பரப்புகின்ற திரைப்படமாகவும் பாடலாகவும் அது இருக்கு. அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நடிகர் சிவாஜி கணேசன் வந்து நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு, நீங்களாம் பார்த்துருவீங்க, எல்லாம் பண்ணாங்க. ஆனால் எம்ஜிஆருக்கு எப்படி தாங்கிற வரிசை வந்து ஒரு மூவிஸ் மூலயமா முக்கியமான விஷயமா இருந்ததோ, அந்த மாதிரி பாவரிசைகள் வந்து சிவாஜியோட திரையுலக வரலாற்றை மறக்க முடியாத விஷயங்கள். கவனிச்சிங்களா? அதை அந்த பாவரிசையில் எடுக்கப்பட்ட அத்துணை திரைப்படங்களும் புத்தர் பிலிம்ஸ். குறிப்பாக பீம்சிங்கர் டைரக்ஷன் பண்ண எல்லா படமும் புத்தர் பிலிம்ஸ் தான்.
இதில் நான் ஒரு செய்தியை வந்து விளக்குவதற்காக சொல்கிறேன். சரி, இப்படி எல்லாருமே வந்து பழக்கமுள்ளவர்கள் தான். பீம்சிங் யாருங்கிறது நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பில்லை. அவருடைய மகன் தான் லெனின். அவரை தெரிந்தவர்களுக்கு அவர் யார் என்று தெரியும். சரிங்களா? இப்படி வச்சுப்போம். எஸ் ஏ அசோகன், இது போல் நம்ம சிஎல் ஆனந்தன், வேதாங்கிற ஒரு இசையமைப்பாளர் அந்த காலத்தில், அண்ணன் சங்கர் கணேஷ். அதில் கணேஷ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவர் எந்த காலத்திலையும் தன்னை யார் என்று மறைத்து கொண்டதில்லை. நாம் நடத்துகின்ற பாபா சாஹேப் அம்பேத்கர் பிறந்த தின ஊர்வலத்தில் 1981 மீனம்பாக்கம் சிலையிலிருந்து பல்லாவரம் சிலை வரைக்கும் நாங்கள் ஒரு ஊர்வலம் வச்சோம். அந்த காலத்தில் யோசிச்சு பாருங்கள், அந்த காலத்தில் 20,000 30,000 பேர் வருவாங்க. எங்கேருந்து வராங்கன்னே தெரியாது, யாரும் அழைப்புலாம் கிடையாது. போஸ்டர் ஒட்டுவோம், பாபா சாஹேப் பிறந்த தின விழா ஊர்வலம், அவ்வளோதாங்க. எங்கே இருக்கிற மக்கள் எப்படி வருவாங்கன்னு தெரியாது, ஆளுக்கு ஒரு கொடியை பிடிச்சிட்டு வந்துடுவாங்க. அந்த அளவுக்கு அம்பேத்கரிசம் கொடிகட்டி பறந்ததுன்றாங்களா, அதுதான் அந்த காலம்தான். எங்கே பார்த்தாலும் உணர்வு மயம். பாபா சாஹேப்போட பேர் சொல்லாத பகுதிகளே எல்லாம் மாறிடுச்சு. திராவிட கட்சியை சேர்ந்தவர்களுக்கெல்லாம் ஒரு அச்சுறுத்தலாகவே மாறிடுச்சு. அதனால தான் சிலைகளை குறைக்க ஆரம்பித்தாங்க, மன்றங்களை உடைக்க ஆரம்பித்தாங்க, இயக்கங்களை பிரிக்க ஆரம்பித்தாங்க. ஒரு இயக்கத்துக்கு ஒரு முறை அரசியலில் சீட்டு பேசுறதுக்காகவோ அல்லது வந்து பிரதிநிதித்துவம் பேசுவதற்காகவோ ஒரு தலைவர் போகிறாருன்னா அவருக்கு அடுத்த தலைவர் வர்றாருல கூட அவர் மறு வருஷம் வருகின்ற போது அவர் ஒரு தலைவராக அதே இடத்துல போய் நிற்கிற நிலைமை உண்டு பண்ணது இந்த திராவிடர் கட்சிகள் தான். காங்கிரஸ் பண்ணிச்சானாக்கா அவங்களுக்கு அந்த வாய்ப்பே இல்லை, அதனால் அவங்க பற்றி பேசுறதுக்கான சூழ்நிலை இல்லை. பட் இந்த திராவிட கட்சிகள் பண்ணதைன்னா அனைத்து தலித் அமைப்புகளையும் ஒடுக்குனது மிகப்பெரிய விஷயம் பண்ணதே அவங்க தான். அந்த ரெகாகனைசேஷன், நீ வந்து செகண்ட் டைம் வந்து உன் தலைவன் கூட வரலையே, நான் அரசியலில் சாத்தியம் இல்லை. ஆனால் அப்படி பண்ணதுனாலே இன்னொரு தலைவர் ரெகாகனைசேஷன் ஆகிட்டு வந்துட்டே இருந்தேன். இப்படி பார்த்தோம்னா 5 பேர் இருந்தால் போதுங்கிற முடிவுக்கு ஆளாகி வந்துருச்சு. இந்த நிலைமை ஒரு அவலமான நிலை, இந்த மக்களுக்கு துரோகம் தான். இது வரக்கூடாது. இனிமேலாவது நம்ம ஆட்கள் வந்து ஒருங்கிணைவதற்கான ஒரு இயக்கம் ஒன்னோட உள்வாங்கினேன். இல்லைன்னா ஒரு இயக்கம் வளர்ந்து போயிட்டு இருக்கும்போது அவங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம உதவிகரமாக இருந்தோம். இன்னைக்கு தேசிய அளவில் ஒரு இயக்கம் இருக்குது, மாநில அளவில் ஒரு இயக்கம் வளர்ந்துருக்குது. அரசியல் ரீதியான நம்ம சமூக ரீதியாகவோ கொள்கை ரீதியாகவோ அம்பேத்கர் ரீதியாக ஒருங்கிணை முடியலனா கூட அரசியல் ரீதியான விஷயங்களில் நம்ம டிஸ்டர்ப் பண்ணாத விட்டாலே போதும், அவங்க பாட்டு அவங்க வேலையை பார்த்து. ஆனால் அவர்கள் என்னைக்கு இருந்தாலும் அம்பேத்கரிசம் தான் ஜெயிக்குங்கிற நம்பிக்கையில் இருக்கணும். அதை விட்டுட்டு வந்து பாபா சாஹேப் அம்பேத்கரிசம் 3வது நிலை அது ஒரு ஸ்டாம்பில் இருந்தால் போதும்னு நினச்சாக்கா ஒரு கருவி வந்து யாராலும் மாற முடியாது. கருவிகள்லாம் மறைஞ்சிடும், கரு அப்படியே தான் இருக்கும். 10 ஆண்டு காலத்தில் 20 ஆண்டு காலத்தில் மறையிற மின்னல் பூச்சி இல்லை பாபா சாஹேப். தலைமுறை தாண்டி வாழறார். அயோத்தாஸ் பண்டிதர் தலைமுறை தாண்டி வாழறார். ஏகே சாமி மரணத்தை சொன்னாங்க இல்லைங்களா, அப்போ நாங்கள்லாம் இளைஞர் இயக்கம். அவர் இறந்துட்டார். ஓட்டேரி சுடுகாட்டில் தான் அவரை புதைக்க போகிறாங்க. ஓட்டேரி சுடுகாட்டுக்கு நாங்கள் போகிறோம். ஒரு தமிழகத்திற்கே ஒரு முக்கியமான செய்தி இப்போ நான் சொல்கிறேன். ஓட்டேரி சுடுகாட்டில் வந்து இளைஞர் இயக்கத்தின் துணைத் தலைவரும் முன்னாள் அண்ணன் வைபாவுடைய அமைப்பில் இருந்த துணைத் தலைவரும் திராவிடர் கழகத்தின் கொடியை உருவாக்கியவருமான மரியாதைக்குரிய ஐயா ஏகே சாமி அவர்கள் இறந்துடுறாரு. ஓட்டேரி சுடுகாட்டுக்கு போகிறாங்க. அந்த காலகட்டத்தில் எனக்கு ஏற்கனவே பௌத்த பெரியார் அவர்கள் சொன்னார் இல்லைங்களா, ஓட்டேரியில் தான் வந்து ரெட்டைமலை சீனிவாசன் தகனம் பண்ண இது புதைச்ச இடம் அது அப்படின்னு சொன்னார் இல்லைங்களா. அதை நான் மனசுலேயே வச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போது என்னோட தம்பி ராஜகோபால்னு ஒருத்தர் வந்திருக்காரு, இப்போ ஹார்பரில் ஒர்க் பண்ணுறாரு. இளைஞரக்கத்தை சேர்ந்த ஒரு 15-20 இளைஞர்கள் கூட வந்திருக்கிறாங்க. அந்த பீரியடில் நாங்கள் வந்து இவருக்கு இறுதி மரியாதை செலுத்த போகிறோம். எங்கே போனாலும் நாங்கள் புத்தசாரம் சொல்லுவோம். அவங்க ஏற்றுக்கிட்டாலும் சொல்லுவோம், ஏற்றுக்கலனாலும் சொல்லுவோம். அவங்கள எங்களை திட்டினாலும் வாங்கிக்குவோம். இந்த பசங்க ஏதோ சொல்லிட்டு போகிறானுங்களே, எத்தனை பேர் எங்களை ஹிந்தியில் புத்தசரணம் சொல்கிறான்லாம் கேட்டுக்கிறாங்க. அவங்களுக்கு அது பாலினே தெரியல. அவங்களுக்கு தோன்ற சம்ஸ்கிருதத்தில் சொல்கிறான்னு ஒருத்தர் சொல்லுவாங்க, ஒருத்தர் வந்து ஹிந்தியில் சொல்லிட்டு போகிறாங்கன்னுவாங்க. இப்படிலாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் ஒருவருக்கு கூட எங்களை திட்டியவர்களுக்கெல்லாம் அது பாலின்னு தெரியலன்றதுனால அப்போ எங்களை திட்டமெல்லாம் அறிவாளி இல்லைன்றது நாங்கள் முடிவு பண்ணிட்டோம். வேற என்னன்னு சொல்ல விரும்பல. நாங்கள் இப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருந்த காலகட்டம் அது. அப்போ தான் நான் அந்த இளைஞர்கள்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி ரெட்டைமலை சீனிவாசனுடைய தகனம் இது புதைக்கப்பட்ட இடம் இங்கே தான் இருக்குது, நம்ம அதை கண்டுபிடிக்கலாம்னு சொல்லி ஏகே சாமியோட அண்ணனுடைய உடல் அங்கே வைக்கப்பட்டு அந்த இறுதி இது கொண்டு வர்றதுக்கு முன்பாக நாங்கள் தேடி கண்டுபிடிச்ச இடம் தான் இன்னைக்கு நீங்களாம் பார்க்குற ரெட்டைமலை சீனிவாசனுடைய சமாதி.
அதை கண்டுபிடிச்சது இன்றைய அபயம் இயக்கம், அன்றைய இளைஞர் இயக்கம். அதை கேப்டன்ஷிப் பண்ணது லெமோரியன். அது ஒரு நம்ம வாழ்நாள் பயனாக நான் கருதுகிறேன். எப்படி குன்றத்தூரில் புத்தர் சிலையை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு எனக்கு உண்டாச்சோ, அது அந்த அளவுக்கு பெருமையாக என்னை மனிதனாக மாற்றிய, என்னுடைய முன்னோர்களை உயிரை காப்பாற்றிய, அரசியல் ரீதியாக ஒரு பலமாக இருந்த என் தலைவனுடைய சமாதி ரெட்டைமலை சீனிவாசனோட சமாதியை கண்டுபிடிப்பதற்கு நான் காரணம் இருந்தேன்றதை ரொம்ப பெருமையாக கருது, வாழ்நாள் பயனாக கருது. அதே சமாதி அதை ரொம்ப கேவலப்படுத்தியிருந்தாங்க. ரொம்ப அவலமாக இருந்தது, ஒரு மண்மேடு மாதிரி இருந்தது. எல்லாமே அதில் யாருடைய சமாதின்னு கூட தெரியாமல் சொல்ல வாய் கூசுது. அது மேலெல்லாம் இதெல்லாம் கழிச்சிட்டு இருந்தாங்க. அதையெல்லாம் நாங்கள் அது ஃபஸ்ட்டு ஸ்லாப்லேயே கண்டுபிடிச்சிட்டோம். அவருதுன்னு முடிவான பிறகு எங்கள் கையாலேயே தள்ளணும், வேறு மாதிரி அதை இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு வெறும் வேலிக்காத்தான் முள்ளு தான் கையில் தான் உடைச்சோம் அந்த காலகட்டத்தில். நான் சொல்லுகின்ற நிகழ்ச்சியை யாராலையும் மறுக்க முடியாது. அப்படி மறுத்தார்கள்னா அவர்களுக்கு வரலாறு தெரியாதுன்னு அர்த்தம். அன்றைக்கு வரைக்கும் அந்த சிலை இருப்பது தெரிந்திருக்குமே தவிர அந்த சிலை அந்த சமாதி வெளி உலகத்துக்கு வரல. அதன் பிறகு நாங்கள்லாம் சொல்லிட்டு சுற்றுப்புறங்களில் அப்போ இயக்கம் வலுவாக கட்டியிருந்தோங்க. நாங்கள் கேஎம் கார்டன், ஓட்டேரி, வண்ணாரப்பேட்டை சரௌண்டிங்கில் என்டையர் பகுதியில் பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் இளைஞர் இயக்கம் இருக்கும். அவங்களுக்கெல்லாம் சொல்லி நீங்கள் தான் பார்த்துக்கிட்டோன்னு சொல்லிவிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா நம்ம எல்லாம் மனிதர்களாக்குவதற்கு கடைசி காலம் வரைக்கும் உழைத்த நம்முடைய அம்மா அன்னை மீனாம்பாள் அவங்களோட இறப்பு, அந்த தகனத்துக்கு போயிருந்தோம். அப்போ அபயமூர்ல உருவாயிடுச்சு. அப்பவும் புத்த சரணம் நாங்கள் எங்களுக்கே தெரியாது, புத்தபிக்கு மாதிரி இருப்போம், சமணிராஜ் தான், எங்களுக்கு எதுவுமே தெரியாது. புத்த சரணம் கூட ப்ராப்பராக சொல்ல தெரியாதுங்க அந்த காலகட்டத்தில். புத்தம் சரணம் கச்சாமிங்கிறது அமைதியாகவும் ஆழ்நிலையிலையும் நாபி நரம்பு வரைக்கும் சொல்ல வேண்டிய ஒரு விஷயத்த எங்களுக்கு தெரியாது. ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா இளைஞர்களை ஊக்குவிக்கிறதுக்காக நம்ம இது சொல்லுவோம் இல்லைங்களா, வீர முழக்கம் இதெல்லாம் சொல்லுவோம்ல, வீர வணக்கம்னு. அந்த மாதிரி புத்த சரணத்தை சொல்லி கேள்விப்பட்டுக்கிறீங்களா நீங்கள்? எங்களுக்கு தெரியாது அப்போல்லாம். ஐயோ புத்தம் சரணம் கச்சாமி, ஒருத்தர் அவரோட புத்தம் சரணம் கச்சாமி, தம்மம் சரணம் கச்சாமி, தம்மம் சரணம் கச்சாமி, சங்கம் சரணம் கச்சாமி, சங்கம் சரணம் கச்சாமின்னு தெரியாது எங்களுக்கு. அப்படித்தான் பௌத்தத்தை நாங்கள் வளர்த்தோம். வேகமாகவும் வளர்த்தோம், கோபமாகவும் வளர்த்தோம். எங்களுக்கு பௌத்தத்தை எப்படி வளர்க்கணுன்னே தெரியாது, இதுதான் உண்மை. ஆனால் அந்த பீரியடில் தான் பௌத்தம் வளர்ந்துச்சு. அதுக்கு அபயம் மூமெண்ட்டுக்கு அந்த சேவகர்கள் அவங்க பாதத்தை தொட்டு நான் வணங்கணும். அவ்வளோ உழைப்பு என் கூட அவங்க பண்ணலாம். நான் சொன்னால் இவர் சரியாக தான் சொல்லுவாருங்கிற நம்பிக்கை வச்சாங்கல்ல. அத்தனை 1000 பேரும், கிட்டத்தட்ட ஒரு 40-50 பேர் இந்த ஒரு இயக்கம், அத்தனை பேரும் இவர் சரியாக சொல்லுவார் அப்படின்னு நினச்சாங்க. அது பெரிய காரணம் என்னென்னா, பாபா சாஹேப் விஷயத்தில் யார் சொன்னாலும் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டார் லெமூரியர். அந்த நம்பிக்கை இருந்தது. சில சூழ்ச்சிகளாலையும் அபயம் வளர்ந்தால், பாபா சாஹேப் அம்பேத்கரிசம் வளர்ந்தால் பரவாயில்ல, ஆனால் அதோடு சேர்ந்து பௌத்தம் வளரும் அப்படின்னு யார் நினைத்தார்களோ, பௌத்தம் வளரக்கூடாது என்று எந்த மார்க்கத்தவர்கள் தலைமையால் திட்டம் தீட்டப்பட்டதோ அதற்கு தலித் அமைப்புகளே முன்னிறுத்தி அந்த இயக்கத்தை கீழிறக்கம் செய்கிறார்கள். கொஞ்சம் வருந்தத்தக்க விஷயம்தான். என்னை பொறுத்தவரை நான் எனக்கு நினைக்கிறேன்னா, அந்த இடத்தை யாராலும் அடைய முடியாது, அதை தாண்டி வேணா அடையலாம். அதுக்கு அரசியல் ஒரு காரணமாக இருக்கலாம், இன்றைய பணபலம் அல்லது பலம் ஏதோ ஒரு காரணமாக இருக்கலாம். அதனால் அபயத்தோட இடத்தை அடைவது ரொம்ப சிரமம். அந்த இடத்த அவ்வளோ ஒரு நேர்த்தியான ஒரு இடம் அது. அந்த இடம் மீண்டும் அப்படி ஒரு சூழ்நிலை உண்டு பண்ணணுன்னாக்கா வருங்கால இளைஞர்கள் பௌத்தத்தை ஏற்றுட்டு தான் பண்ண முடியும். சில நடிகர்கள் வெட்கமே இல்லாத, நான் வேற்று சமுதாயத்தை சேர்ந்தவங்க இன்றைக்கி வெளிப்படையாக சொல்கிறதையும் பார்த்துருக்குறோம். மீசல் பெருசாக இருக்குது, நான் இந்த ஜாதிலாம் சொல்கிறத பார்த்தோம். அதெல்லாம் ரொம்ப கேவலமான ஒரு இதுவாக இருக்குது. இப்படிப்பட்டவர்கள் மத்தியில் இன்றைக்கு காலகட்டத்தில் கடந்த திரையுலக வரலாற்றில் இந்த சமூகத்தின் பெயரை சொல்லிக்கொண்டு வளர முடியாது என்பது வேறு, வளர விடமாட்டார்கள் என்பது வேறு. இது ஒரு பக்கம் இருக்குது. இதை தாண்டி இன்னொரு செய்தி சொல்லுது, இவர்களால் எதுவும் முடியாது,
அப்புறம் ராசியை சொல்லி ஏமாற்றுவது. நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் மீரான் சாஹிப் மார்க்கெட்லலாம் போனீங்கன்னா அவங்களுக்கு யாரை பிடிக்கல அவங்க ராசியில் அதை வந்துடுவாங்க. மார்க்கெட் அப்போல்லாம் மார்க்கெட் தான் வேல்யூ. மீரான் சாஹிப் மார்க்கெட் முடிவு எடுத்ததுன்னா அந்த சினிமாவோட எதிர்காலம். இந்த படம் மட்டும் இல்லைங்க, அடுத்து ஒரு படம் எடுக்கிறாருன்னு வச்சுங்களேன், அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கு அப்படிப்பட்ட பேர் வரும்ல. இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருந்த காலம் வந்து எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பதிவை ஏற்படுத்தியது மட்டுமல்லாமல் நானாக இருந்து இந்த பதிவை செய்திருக்கிறேன் என்று சொல்கிற ஒரு துணிவு இருக்குதுல்ல, அவர் வந்து எனக்கு ரொம்ப பிடித்திருப்பது மட்டுமல்லாமல் நான் வந்து அவர் இளையவரோ பெரியவரோலாம் நான் சொல்ல விரும்பல. எனக்கு பாபா சாஹேப்புக்கு பிறகு எங்கள் ஐயா பௌத்த பெரியார் சுந்தராசனாருக்கு பிறகு இன்றைக்கு வழிகாட்டி அண்ணன் சக்தியார் அவர்களுக்கு பிறகு இப்போ நான் வந்து எனக்கு ஒரு வழிகாட்டி மாதிரி தம்பி ரஞ்சித்தை நான் ஏற்றுக்கிறேன். ஏன்னா மீடியாங்கிறது சாதாரண விஷயமே இல்லை. இனிமேல் அவர் பண்ணி தொடரும். இப்போ என்னுடைய வேண்டுகோள் என்னன்னா, இந்த சமூகத்திற்கு உங்களை நம்பினாரா நம்மளை இவ்வளோ பெரிய தைரியமான ஒரு விஷயத்தை அவர் செஞ்சிருக்கார். இனிமேல் அவர் செய்கின்ற அத்தனை செயல்களுக்கும் இந்த சமூகம் கூட நிற்கணும். இது என்னுடைய வேண்டுகோள். நடிகர்கள் யாருக்கு உன்னை பற்றி யோசிக்காத, உன்னை பற்றி சிந்திக்காத, உன்னை கேவலப்படுத்தி சினிமா எடுக்கிற, உங்கள் லாங்குவேஜை கொச்சைப்படுத்தி வந்து படம் எடுக்கிற நடிகர்களுக்கெல்லாம் நீ பேனர் கட்டுறீங்க, கொடி காட்டுறீங்க, ஸ்டார் கட்டுறீங்க. நான் வாப்போன்னு பேசுறதுன்னு தப்பாக எடுத்துக்கூடாது. எனது மிங்கிட்டு தான் பேசுறது தான் நான் நினைக்கிறேன். எனக்கு தான் வருது, வாங்க பொங்கல்லாம் பேச வரமாட்டேன், நான் என்ன பண்ணுறதுங்க, அந்த மாதிரி இருக்குது. இவர்களுக்கு எல்லாரும் என்னுடைய அன்பான வேண்டுகோள் என்னன்னா, நீ ஸ்டார் யாருக்கு கட்டுறீங்களோ தெரியாது, நீங்கள் யாருக்காக இது பண்ணுறீங்களோ தெரியாது. ரஞ்சித்தோட திரைப்படம் இனிமேல் திரையுலகத்துக்கு வருதுனாக்கா அங்கே ஒடுக்கப்பட்ட மக்கள் அத்தனை பேரும், காங்கிரஸ்காரன், டிஎம்கேக்காரன், கம்யூனிஸ்டுக்காரன், ஏடிஎம்கேல இருக்கிறவன், மன்றம் நடத்துகிறவன், சங்கம் நடத்துகிறவன், இயக்கம் நடத்துகிறவன் எல்லாருமே இந்த ஜாதியில் இருக்கிற அத்தனை பேரும் ஒரு ஆள் தவறாத ரஞ்சித் திரைப்படத்துக்கு வந்து முடிஞ்சால் ஸ்டார் கட்டுங்க, முடியலன்னா போஸ்டர் அடிங்க, இல்லைன்னா பிட் நோட்டீஸ் அடிங்க, இல்லைன்னா 4 பேர்கிட்ட சொல்லுங்கள். எதுவும் முடியலன்னா தயவுசெய்து டிவிடி எடுக்காதீங்க, சிடி எடுக்காதீங்க, டவுன்லோட் பண்ணாதீங்க. ரஞ்சித் படத்தை தயவுசெய்து பண்ணாதீங்க. ஏன்னா அந்த ஒரு உண்மையான உழைப்புக்கு வந்து வெகுமதி கிடைக்கும். ஏன்னா தயாரிப்பாளர்களெல்லாம் நம்பணும். இவ்வளோ பெரிய நம்பிக்கையோடு அந்த தயாரிப்பாளர் அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு உண்மையிலே இந்த சமூகமே, நாம் மட்டும் இல்லை, இந்த சமூகமே அவர் கடமைப்பட்டிருக்குது. இதை ஏற்று சிறப்புற நடித்ததுக்காக அந்த அத்தனை நடிகர்களுக்கும் அந்த துறையினர் முன்னால் இருந்தவங்கலாம் ஸ்க்ரீனில் தெரிஞ்சாங்க, அவங்களை நம்ம பாராட்டிடுறோம். இவங்களுக்கு பின்னால் இருந்து வேலை செஞ்சுருக்கிறாங்கல்ல, கேமராமேன்லேருந்து லைட்மேன் வரைக்கும் வேலை நடந்துருக்குதுல, அந்த அத்தனை கலைஞர்களையும் நாம் வந்து இந்த நேரத்தில் மனமாற வணங்குறோம். அவங்கள வாழ்க்கத்தெல்லாம் ஒரு பக்கம் தாண்டிட்டாங்க அவங்க, அது வந்து செஞ்சு தான் ஆகணும். ரஞ்சித் வந்து மேன்மேலும் வளரணும். அவருக்கு வந்து இந்த சமூகமே கூட நிற்கணுன்றது மட்டுமல்லாமல் பகுத்தறிவை நம்புபவர்கள், பொது உடைமையை நம்புபவர்கள், தோழமையை நம்புபவர்கள், நட்பை நம்புபவர்கள், ஒடுக்கப்படுதலை நம்புபவர்கள், சிறுபான்மையினருக்கான போராட்டங்களில் ஈடுபடுபவர்கள், இவங்க அத்தனை பேரும் அவருக்கு உறுதுணையாக இருக்கணுங்கிறது என்னோட வேண்டுகோள். ரஞ்சித் வருவார், வாழ்வார். டெஃபினட்டாக நம்ம எல்லாரும் அவர் கூட நிற்போம். நிறைய பணம் அவர்கிட்ட இருக்கிற களஞ்சியத்தை வந்து ஜனங்களுக்கு கொடுக்கும். நம்ம சமூகம் வந்து சமரசம் அடையாமல் அம்பேத்கரிசத்தில் பௌத்த பெரியார் மாதிரி இருக்கணும். வியூகம் வகுப்பதில், நல்லெண்ணத்தில், வழிகாட்டுதலில் சக்தியார் மாதிரி இருக்கணும். வீரத்தில் வந்து ஆரிய சங்காரன் மாதிரி இருக்கணும். செயல்பாட்டில் அண்ணன் மூர்த்தியார் மாதிரி இருக்கணும். அம்பேத்கரிசு பிடிவாயத்தில் என்ன மாதிரி இருக்கணும். நான் விரும்புகிறேன், சுயநலமாக சொல்லலை, நம்பிக்கையோடு சொல்கிறேன். என் மேல் நம்பிக்கை வைத்து நான் சொல்லுவேன். ஏன்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் தன்னம்பிக்கை தேவை. அந்த அடிப்படையில் சொல்கிறேன். என்னை போன்ற இருப்பவர்கள் அத்தனை பேர் போலவும் இருக்கணும். எதிர்காலத்திற்கு வந்து உங்களை போன்ற எதையும் எதிர்பாராத இளைஞர்கள் நிறைய கிடைக்கணும். உங்களுக்கெல்லாம் எங்களை போன்றவர்களுடைய ஒத்துழைப்பு. நாங்கள்லாம் வந்து நீங்கள் ஆல்ரெடி பயணம் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. குறைந்தபட்சம் நீங்கள் பின்னாடியாத அளவுக்கு உங்களுக்கு நாங்கள் தோளில் சுமப்போம். அது எங்களுடைய வேலையாக இருக்கும். எதிர்காலம் வந்து இந்த சமூகம் வெற்றி அடைவதற்கான வேலை எல்லாரும் செய்யலாம். அதில் எங்களோட பங்களிப்பு உங்கள் கூட இருக்கும். இந்த அன்காம்ப்ரமைஸ்டு நம்ம அடிக்கடி ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறோம். இந்த வார்த்தை வந்து ஏளனத்துக்கானதாக மாறாமல், எளிமையாகவும் கீழே போயிடாமல் எழுச்சியோடு வெளியில் வரும். அதுக்கு எல்லாரோட ஒற்றுமை நம்மளுக்கு தேவை. நம்ம நிச்சயமாக உண்மையான விடுதலை அடைவோம். அது வந்து பாபா சாஹேப் அம்பேத்கருடைய
பாதை போய் சேருகின்ற இடம் பௌத்தம். ஜெய் பீம். எல்லாருக்கும் நன்றி.